ஆள் மனசு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஆசைய மட்டும் பூர்த்தி செய்யாம, ம். உங்களுக்கு வேண்டிய நல்ல விஷயங்களும் சேர்த்து செய்யும். ஓகே. ஸோ உங்க நம்ம அந்த ஃபியூச்சரையும் வச்சு செய்யும். ஓகே, நல்ல ஓகே. விதத்துல. ஸோ அத நம்ம வந்து ஒத்துக்கணும் இல்லைங்களா? ஒத்துக்கிறதில்ல. நீங்க ஒத்துக்கினனால தான் அது நடக்கும். அதாவது கோ வித் ஃப்ளோம்பாங்க. கரெக்ட். சரிங்களா? அதெல்லாமே வந்து இதுக்கு தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஓகே. இப்ப நெறைய பேர் என்ன சொல்றாங்க, "ஏங்க நான் இன்னைக்கு ஒரு 11 மணிக்கு உட்கார்ந்தேங்க. அடுத்த நாள் ஏதோ வேலை சூழல், என்னால உட்கார முடியல." ஸோ இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து இதுக்கு மேண்டட்டோரியா செஞ்சே ஆகணுங்கிற ஒரு இது இருக்குங்களா அதுக்கு? அ போன வீடியோலயே சொன்ன மாரிங்க, ஆல்ஃபா ஸ்டேட்ல வந்து மேனிஃபெஸ்ட் பண்றது தான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்க. ஓகே. ஆல்ஃபா லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, 0 டூ 10ன்னு வச்சுக்கோங்க. 10 தான் வந்து ஹையஸ்ட், 0 வந்து நியூட்ரல். ஓகே. இப்போ இப்போ நம்ம இந்த ரொட்டீன் லைஃப்லயே வந்து நம்ம அப்பப்போ ஆல்ஃபாக்கு போறோங்க. பல ம். டிஃபரண்டான விஷயத்துல போறோம். ஒரு பேசிக்கா ஒண்ணு சொல்லணும்னா, இப்போ மூட்டை தூக்குறாங்க இல்லைங்க? ம். மூட்டை தூக்குறவங்க இருக்காங்க. அந்த லோட், அன்லோட் ம். பண்ற மூட்டை தூக்குறவங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை தூக்குவாங்க. ம். அந்த மூச்ச நிறுத்துறாங்க இல்லைங்களா? அந்த நேரத்துல ஆல்ஃபாக்கு போயிருவாங்க. ஓகே. அதுவும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ சிலிண்டர் நம்ம வீட்டு லேடீஸே ம். வந்து சிலிண்டர் தூக்குறாங்க இல்லைங்களா? ஆக்சுவலாவே அவங்கனால தூக்க முடியாது. அவங்க ஏஜுக்கும் அத தூக்க முடியாது. ஒரு மூச்ச புடிச்சுட்டு இப்படி தூக்கையில அந்த வெயிட்டே அவங்களுக்கு தெரியாது. கரெக்ட். இவங்களுக்கும் அதே தான், அவங்களுக்கும் அதே தான். அந்த நொடியில ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து ஆல்ஃபாக்கு போயிட்டு வருவாங்க. அங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன சமைச்சு சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குங்க. ஓகே. பயங்கரமான தூக்கம் வரும். ம். ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். ரெஜுவினேட் பண்ணி ரொம்ப இதா ரெஜுவினேட் பண்ணி வந்த மாரி எங்களுக்கு ஒரு ஃபீல். ஃபீல். ரீசார்ஜ் பண்ணி வந்த மாரி அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். ம். குழந்தைய கூட்டு போய் அங்க எக்ஸ்போஸ் பண்ணுவோம். நைட் ஆனா பயங்கர சில்லுன்னு இருக்குங்க. ம். என்ன ஸ்பெஷல்ன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரூம்ல வந்து மானெல்லாம் ரூமுக்குள்ளேயே வரும். அந்த அளவுக்கு வரும். ஓகே. யானை வந்து இப்படி நிக்குங்க. ம். ஜன்னல் கிட்ட வந்து இப்படி நிக்கும். ரொம்ப ஆக்டிவா ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள அத பிரேக் பண்ணிட்டு வருவாங்க. அப்படிதான் நான் நெறைய இடத்துல வந்து ரெக்கார்ட் பண்ணி நெறைய பேத்துக்கிட்ட கேட்டேன். ஓகே. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தியானம் பண்ணையில வந்து 1 மணி நேரம் ஏன் எடுத்துக்கணும்னா, அதுல வந்து 30 நிமிஷம், 40 நிமிஷம் சும்மா நம்மள வந்து எம்ப்டி பண்ணிக்கிற விஷயம். கரெக்ட். கடைசி ஒரு 10 நிமிஷம் தான் தியானம் பண்ணுவீங்க. ம். கடைசி 10 நிமிஷம் வந்து நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ம். ஸோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கூட பாட்காஸ்ட்ல இணையற சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது திரு சம்பத்குமார் ஐயா தான். போன தடவை மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு நுட்பம், ஒரு கலை, அதை வந்து ரொம்ப அழகாக அவரே முன் வந்து நான் வந்து 20 வருடங்களுக்கு மேலாக நான் பல பயிற்சி முயற்சிகள் ஆராய்ச்சியின்பால் கண்டுபிடித்த உணர்வு ரீதியாக நான் அதை உணர்ந்து பயன்படுத்திய அந்த ஒரு செய்தியை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்தில் அவரே முன் வந்து நம்மகிட்ட வந்து இதை நான் பகிர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த ஒரு நிகழ்வு, அதை வந்து நம்ம அப்படியே ஒரு காணொலியாக பகிர்ந்தது தான் போன தடவை நம்ம பார்த்த அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான காணொலி. அது வந்து பெருவாரியான வரவேற்பு அப்படிங்கிறத பெற்றிருந்தது. நிறைய மக்கள் வந்து அதை புரிந்ததாக சொன்னவர்களும் உண்டு. இல்லைங்க, ஒரு சில இடங்கள் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னவங்க உண்டு. அப்போ அதனால் மறுபடியும் ஐயா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தோம். ஐயா இந்த மாதிரி உங்களை மறுபடியும் கூப்பிட சொல்லி மக்களினுடைய ஒரு ஆர்வம். தவிர அதில் ஒரு சில சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. உங்களால் வர முடியுமா? இந்த மறுமொழி எதுவும் சொல்லாமல் தாராளமாக பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பெரிய ஒரு துறை ஒரு 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 இடத்துல வேலை செய்கிறாருங்க. ஒரு பெரிய உயர் பதவியில் அவர் இருக்கார். அன்றைக்கி அவருக்கு வேலை உண்டு. இருந்தாலும் நம்ம கூட ஏறத்தாழ 2 மணி நேரம் வந்து அவர் நம்ம கூட நேரத்தை செலவு செய்து எந்த விதமான ஒரு பிரதிபலன் எதிர்பாராமல் அவர் வந்து அத்தனை கேள்விகளுக்கும் பொறுமையாக தெளிவான விளக்கங்கள் கொடுத்து அந்த காலநிலையினுடைய கடைசி பகுதி வரும்பொழுது பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரைக்கும் உண்ணக்கூடிய உணவுலேருந்து சராசரி வாழ்வில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வரைக்கும் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பகிர்ந்திருக்கிறார். ஏன்னா சராசரி வாழ்வினுடைய அந்த நிகழ்வுகள் வந்து எப்படி இந்த மனதை பாதிக்கும், அதனால் அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்காமல் போகுது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சும்மா வித்தை பண்ணுறோன்னா அந்த வித்தை நடக்காமல் இருக்கிறது ஏன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் அந்த காணொலியினுடைய அப்படியே பின்பகுதிகளில் நிறைய அதை பற்றின செய்திகள் எல்லாமே வருது. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விகள் தான் வந்து இந்த காணொலியாகவே இருக்குன்னு பாருங்களேன். சரிங்களா? ரொம்ப அழகாக தெளிவாக நிறைய செய்திகள் இந்த டைட்டில் போடுறதெல்லாம் சொல்கிறேன், ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். ஸோ அதனால் இன்றைக்கு உண்டான காணொலி உங்களுக்கு உண்டானது, நீங்கள் கேட்டதற்கு உண்டான ஒரு விடையாக இருக்கக்கூடிய ஒரு காணொலி. பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. சேனலையும் வீடியோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு
ஷேர் பண்ணுங்கள். இப்படி சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய சுவாரஸ்யமான தலைப்புகளில் பாட்காஸ்ட் நிறைய இருக்குது. அண்ட் நம்மளுடைய மற்ற சேனலுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம அந்த ஹைப் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு பொருளாதார அளவில் உதவி செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்குண்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்குண்டான லிங்க் திருவருள்.in டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு சின்ன ஒரு ப்ரிஃபேஸ் மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம காணொலிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க. நீங்கள் எப்படி? ரொம்ப நல்லா இருக்கேங்க சார். இன்றைக்கி உங்களுடைய ஆஃபீஸ் டைம் இருந்தாலுமே நீங்கள் இருக்குன்னு கூட என்கிட்ட சொல்ல. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி லீவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் இருந்தேன். பட் நீங்கள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இந்தியன் கவர்மெண்ட் லீவ் இருக்காது. பட் அதையும் விடுத்துட்டு பணியோடு இருக்கும் பொழுதே இது நமக்காக வந்திருக்க ரொம்ப நன்றி. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம். நம்ம மக்களும் உங்களை 2வது தடவை 3வது தடவைலாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு அழுத்தம் எனக்கு. கமெண்ட்டில் இல்லாத மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய மெயிலு, தனிப்பட்டு இன்ஸ்டாகிராம் டிஎம்லலாம் வந்ததெல்லாம் நிறைய உண்டு. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி நீங்கள் எங்கள் கூட இன்றைக்கி செகண்ட் டைம் ஜாயின் பண்ணது. போன தடவை பாட்காஸ்ட்டில் மக்கள் நம்ம பேசும்பொழுது மக்கள் ஒரு சில கேள்விகள் எல்லாம் முன் வச்சுருக்காங்க. என்னோட கேள்வியோடு சேர்த்து நம்மளுடைய மக்கள் முன்வைத்த கேள்விகளையும் நான் இன்றைக்கி கேட்கும்பொழுது இன்னும் பெட்டரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியிலேருந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம போன தடவை பேசும்போது ஒரு சிலருடைய ஃபீலிங் என்னவாக இருந்ததுன்னு, இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி இருக்குது, நீங்கள் நிறைய கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸாம்பிள்ஸோட நிறைய சொன்னீங்க. பட் ஒரு 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 பாமரனுக்கு புரியறது போல், ஏன்னா சராசரி வாழ்வில் வாழக்கூடியவன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கான்செப்ட்ஸ்லாம் எனக்கு புரியாதுங்க, அப்படி தான் நான் இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் வந்திருந்தது. ஸோ அதனால் நான் அதையவே முன்வைக்கிறேன். ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்ம விருப்பப்பட்டதை பட்டது போடியே நடத்தி கொள்வதற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கலை வித்தை, இல்லை நம்மளுடைய இயற்கையாக நம்ம அதை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ இது எளிமையாக இதை எப்படி புரிந்து கொள்ளலாம், இதை எப்படி செய்ய ஆரம்பிக்கலாம், ஸோ அது ரெண்டும் போனால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது எந்த செயல் தீர்க்கமாக அது நடக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னா அது எந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்டிங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு, ஆள் மனத்தில் மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ கான்ஷியஸாக இருக்கோம் அப்படின்னா, மேல்நிலை மனம் அப்படின்னா கான்ஷியஸாக இருக்கும் அப்படின்னா அன்றாடம் ரொட்டீன்ஸை செய்கிறது தான். குளிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, இதெல்லாம் ரொட்டீன், டெய்லி செய்கிறது, ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்டு, அதை திரும்ப திரும்ப செய்கிறது. சப்கான்ஷியஸ் பார்த்திங்கன்னா முழுமையாகவே கிரியேட்டிவ் விஷயத்தை தான் அதிகமாக எடுக்கும். புதுசாக ஏதாவது பார்க்குதுன்னா டக்குன்னு சப்கான்ஷியஸ் அலர்ட் ஆகி அது என்னென்னு போய் நோட் பண்ணும். பழசாக இருக்குது, இல்லை ஏற்கனவே பழக்கப்பட்டதாக இருக்குன்னா நடுவுலையே சப்கான்ஷியஸுக்கு அதுவும் தெரிஞ்சு போச்சுன்னா உடனே கான்சியஸ்க்கு அனுப்பிச்சிடும், இது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு. ஓகே, இது ரொட்டீன் தான்றோம். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அதாவது டெய்லியும் இப்போ நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னா 8 மணிக்கு ஸ்கூல் பஸ் வருது, அப்புறம் குழந்தை இந்த மாதிரி டிஃபன் பேக் பண்ணோம், அப்படி பண்ணும் இப்படி பண்ணும், இதெல்லாமே ஒரு அம்மா செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு செய்வாங்க. ஏன்னா அது ரொட்டீனில் இருக்குது, ப்ராக்டிஸில் இருக்குது, அதெல்லாமே கான்ஷியஸாக நடக்கிறது. அப்போது அந்த கான்ஷியஸாக நம்ம விசுக்குன்னு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் பஸ்ஸில் விடுற நேரத்தில் வேகமாக போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாமல் டப்புன்னு ஒரு செவுத்தில் இடிச்சுப்போம், காலை இடிச்சுப்போம், இது மாதிரி ஏதோ ஒன்று ஆகும். ஏன்னா நம்ம அந்த குழந்தைய கரெக்டாக அனுப்பணுங்கிற ஒரு ரொட்டீனில் தான் இருக்கிற மொழியே கவனமாக இருக்கிறது இல்லை. கவனங்கிறது சப்கான்ஷியஸாக இருக்கிறது. என்ன ரொம்ப கவனமாக, அதாவது ஆக்சுவலாக நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடி எந்திரிச்சு நிற்கிறீங்கன்னா அந்த கால் நிற்கிற அந்த தரையோட ப்ரெஷர் என்னன்னு நமக்கு தெரியணும். அடுத்த அடி நம்ம வைக்கிறோம்னா அந்த அடுத்த அடியில் என்ன ப்ரெஷர் இருக்கும், எப்படி நடக்கணும்னு தெரியணும். இந்த மாதிரி தான் கான்ஷியஸாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அதாவது சப்கான்ஷியஸாக இருந்து உணர்ந்து நடக்கிறதுங்கிறது அப்படி தான். அதே மாதிரி தான் சாப்பாடுமே நம்ம உணர்ந்து சாப்பிட்டா தான் உடம்புல ஒட்டுங்கிறது பொதுவானது. அதே தான் நானும் சொல்கிறேன். அப்படி நீங்கள் உணர்ந்து நீங்கள் அரை பிளேட் பிரியாணி மட்டும் சாப்பிட்டீங்கனாலே போதும், பீஸே இல்லைனாலும் பரவாயில்ல, ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். அதுக்கு மேலே உங்களால் சாப்பிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மென்று சாப்பிடுவீங்க, முகர்ந்து சாப்பிடுவீங்க, மெதுவாக டைஜஸ்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் சப்கான்ஷியஸாக சாப்பிட்றதுங்கிறது அப்படி தான். கான்ஷியஸ் ரொம்ப சூப்பர் கான்ஷியஸாக பரபரப்பாக சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன், அங்கே போய் 4-5 ஐட்டம் ஆர்டர் பண்ணிடுவீங்க, எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிடுவீங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது, அது ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணும்.
ம். ரொம்ப தூரம் உணர்வோட நீங்க நல்லா வந்து சாப்பிடையில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ருசியே இருக்காது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிஷியஸா நீங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவீங்க. ம். ஒண்ணொண்ணா இது இவ்வளோ அளவு சாப்பிட்டா போதும், இந்த அளவு சாப்பிட்டா போதும். நம்ம உடம்புல வந்து இந்த மாரி டைஜஸ்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓ! ஸோ பேசிக்கலா என்னுடைய உடம்பும், மனசுமே அப்படியே மாறிடுங்கிறீங்க. ஆமா. ஓகே. ஸோ இதுதான் வந்து மெயினான விளக்கம்னு சொல்றது வந்து இப்படித்தான். நம்ம வந்து இதுக்கு மேல வந்து மாற்றுறதுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து புதுசா எது செஞ்சதும் வந்து உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகும். ம். ஏற்கனவே ரொட்டீன்ல செய்றது வந்து ரிஜிஸ்டர் ஆகாது. ஓகே. அவ்வளோதான் ஒண்ணு. வேற ஒண்ணும் இல்ல. இப்போ உண்மைய சொல்லணும்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட்டு வந்து நீங்க தூங்குறீங்கன்னா, நெறைய ட்ரீம்ஸ் வருது. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்காவாசி கனவு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கும் அந்த கனவுக்கும் சம்மந்தமே கிடையாது. உண்மை. சம்மந்தமே இல்லாம ஏதாவது வரும். ஒரு சில நாள்ல வந்து அன்னைக்கு ஏதோ ஒண்ணு பார்த்தது, அது வந்து கனவுல நரேட் ஆயி வரும். ம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம் மட்டும் கான்ஷியஸ் பார்த்துருக்கும். ஓகே. அதுதான். ஸோ இதுதான் வந்து அதுக்கு 2 இருக்கிற பெரிய மெயினான வித்தியாசம். அப்போ நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னாலே, சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போகணும். ஓகே. அப்படின்னா என்னன்னா, கிரியேட்டிவா நீங்க இருக்கணும். ஓகே. புதுமையா நீங்க வந்து இருக்கணும். புதுமையா நீங்க வந்து அத வந்து சொல்லணும். ம். அதுதான் ஒரு முக்கியம். இப்ப நான் வந்து போன தடவ வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒண்ணு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். மஞ்ச காருன்னு சொல்லிட்டு இருந்தேன். ம். டாட்டால வந்து டியாகோன்னு ஒரு கார் வந்து மஞ்ச கார் வந்திருக்கு. அது ஏன் அப்படி சொல்றேன்னா, அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது வந்து நான் வாங்கலான்னு வந்து நான் கனவு இது மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு போனேன். இங்கிருந்து போயி இந்த இடத்த விட்டு அந்த மெயின் ரோட்டுக்கு போறதுக்குள்ளேயே வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி ஒரு ஆட்டோ வந்தது. அந்த ஆட்டோ மஞ்ச ஆட்டோ. ஓகே. அதுக்கு பின்னாடி ஒரு டியாகோ வந்தது. வெள்ள டியாகோ. ஆனா ரிஜிஸ்டரே ஆகாத டியாகோ. புது வண்டி. ஓகே. அதுக்கு பின்னாடி ஒரு 2 வீலர் வந்தது. வண்டி நம்பர் வந்து 0369. ஓகே. ஸோ இது எல்லாம் அந்த அந்த ஃபுல் ஃப்ரேம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 வண்டி மட்டும் தான் எனக்கு தெரியுது. ம். காலையில நேரத்தில போனப்போ வண்டி ரோட்ல டிராஃபிக் இல்ல. இது 3 மட்டும் தான் தனியா வருது. தொட்டு தொட்டு வருது. ஒண்ணு தொட்டு ஒண்ணு தொட்டு வருது. ஃபர்ஸ்ட்டு டக்குனு மஞ்சள கலரா அப்படி பார்த்தோனே ரொம்ப அவேரா அப்படி பார்க்குறேன். இப்படின்னு கொஞ்சம் தள்ளி பார்க்கையில புதுசா ஒரு டியாகோ ஒண்ணு போகுது. ஆனா வெள்ள கலரு. ஓகே. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரே இல்ல. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன 2 வீலரு 369ங்க அந்த டெஸ்லா அவரோட நம்பரு. அதனால அது வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. அத வந்து பார்த்தேன். ஸோ, இப்படிதான் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து க ரொம்ப ரொம்ப ஆழ்மன தூரத்தில இருந்து நம்ம எத நெனைக்கிறோமோ, அது வந்து செயலாகும். எந்த அளவுக்கு அந்த டென்சிட்டி வந்து அந்த அடர்த்தி வந்து நம்ம வளர்த்தணும். எந்த அளவுக்கு தீவிரமா வந்து நம்ம அத வளர்த்துறோமோ, அத பொறுத்து தான் அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதத்தான் நான் உங்களுக்கு முன்னாடியே போன தடவையே என்ன சொன்னேன்னா, எப்படி ஒரு காதலிக்கு வந்து ஒரு ப்ரொபோசல் வைக்கிறோமோ, கரெக்ட். விதவிதமா ஒரு பரிசு வாங்கி தரோம், விதவிதமா லெட்டர் எழுதுறோம், பாட்டு பாடுறோம், டான்ஸ் ஆடுறோம். அந்த மாரி வந்து நீங்க வந்து மனச அட்ராக்ட் பண்ணி, உங்க விஷயத்தையும் வந்து நீங்க வந்து சொல்லணும். ம். இப்போ ஒரு வீடு நான் வந்து கட்டணும் அப்படிங்கிறது தான் என்னோட தீம். நல்ல வீடு கட்டணும், இவ்வளோ ஏக்கர்ல பொதுவா நம்ம நெனைப்போம். எப்படி நெனைப்போம்? அதாவது ஒரு 5 சென்ட் லேண்ட்ல வந்து ஒரு 2 மாடி வீடு வந்து நான் கட்டணும். டியூப்ளெக்ஸ் வீடு கட்டணும். அப்படின்னு பொதுவா வந்து நம்ம சொல்லுவோம். அத அத்தோட மட்டும் நிறுத்தாம, எந்த ஏரியால கட்டுவோம்? எப்படி கட்டுவோம்? என்ன கலர் பெயிண்ட் பூசுவோம்? என்ன எவ்வளோ ரூம் வச்சிருப்போம்? இந்த மாரி நீங்க வந்து நினைக்கையில, அப்புறம் அதே ஸ்டோரிய வந்து வேற விதமா, இந்த ஊர்ல இல்லாம வேற ஊர்ல கட்டுனா எப்படி இருக்கும்? இந்த ஏரியால கட்டுனா எப்படி இருக்கும்? இல்ல ஒரு காம்ப்ளக்ஸ் வச்சு கட்டுனா எப்படி இருக்கும்? அங்க கார் பார்க்கிங் வச்சா எப்படி இருக்கும்? ஓகே. ஸோ என்னுடைய தேவை வந்து ஒரு ஒரு வீடு கட்டணுங்கிறதோட நிறுத்தாம, ஆமா, இப்படி வந்து மனசனுடைய வேகத்த வந்து பலவாரா தட்டி விடணும். ஆமா. இப்போ எனக்கு இதிலிருந்தே ஒரு கேள்வி வந்து இப்போ ம். எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு கோயம்புத்தூரினுடைய மத்தியில இப்ப நான் கோயம்புத்தூரினுடைய சென்ட்ரல் ஸ்பாட்ல தான் நான் இருக்கேன். இந்த கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்பாட்ல தான் எனக்கு வீடு கட்டணுங்கிறது வந்து என்னுடைய இதில இருக்கு. நான் இதிலிருந்து 5, 10 கிலோமீட்டர் வெளிய போக வேண்டாம் அப்படின்ட்டு. பட் எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய பொருளாதாரம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடியத வச்சு என்னால ஓட்ட முடியும். இன்னைக்கு கோயம்புத்தூர் மத்திக்குள்ளலாம் என்னால புதுசா ஒண்ணு வாங்க இது எல்லாமே என்னால நிதர்சனமா தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் என்னுடைய ஒரு விஷன் ஒண்ணு இருக்கு. இப்படி நான் வந்து எனக்கு ஒரு வீடு இருக்கணும். ஸோ இது வந்து இப்படிதான் ஒரு 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 கார் இது இருக்கணும். ஃபேமிலியோட நான் இப்படிதான் இருக்கணும். என்னோட லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருக்கணுங்கிறது என்னுடைய விஷன் இருக்கு. பட் என்னோட கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து, "ஏய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கான்ஷியஸ் மைண்டு சொல்லுது. சரி. இது இது ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர். ம். எனக்கு வேணுங்கிறது உள்ள இருக்கு. ம். பட் என்ன நிதர்சனங்கிறது எனக்கு தெரியும். இது ம். 2மே இருக்கு. ம். ஆனா, இப்ப நீங்க சொல்றபடி, இந்த வீடு வந்து எங்கேயோ இருக்கட்டுமே! நீ நெனைக்கிற மாரி 5 சென்ட் இல்ல. இப்போ 1 ஏக்கரால வேணாலும் நிலம் வாங்கி நடு இதுக்குள்ள கட்டேன். சுத்தியும் தென்னந்தோப்பு வச்சு இப்படி கற்பனை பண்ணி பாரு. அப்படிங்கும் பொழுது, எனக்கு என்னவோ
மத்தியில தான் கோயம்புத்தூர் மத்தியில தான் எனக்கு இது பண்ணணும். ஆனா, என்னுடைய கற்பனை இப்படி எல்லாம் பலவாறாக தட்டி போகுது. இப்ப என்னுடைய மனசுல ஒரு வேள சந்தேகம் எழும் கால். ஒரு வேள நான் வெளியூர்ல போய் 1 ஏக்கரா கிடைச்சு நிஜமா கட்டி வெளியூர் போயிட்டேன்னா, அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா, த மொமெண்ட் அது வந்த உடனேயே வந்து அது பிளாக்கேஜ் போடுறதுக்கு பார்க்கும் மூளை. ம், ம், இல்ல, இல்ல, ம், இல்ல, இல்ல. ம். எனக்கு கோயம்புத்தூர் தான் வேணும். இது கான்ட்ராடிக்ட் ஆகுற மாரி ஆயிராதாங்க சார்? அதாவது நீங்க அந்த இது வந்து சொல்றதுக்கு காரணம் வந்து என்னன்னா, அந்த மாரி கான்ட்ரோவர்சிய நீங்க அதாவது அந்த மாரி யோசிக்கையில என்ன ஆகும்னா, டக்குனு கான்ஷியஸ் வந்துரும். ஆ. கான்ஷியஸ் வந்துருச்சுன்னா, உடனே அது பிளாக் பண்ணிரும். கான்ஷியஸ் என்ன பண்ணும்னா, கால்குலேஷன் பண்ணும். கரெக்ட். இந்த இடத்துல இவ்வளோ விலை போகும். ஆமா. அதுக்கு தான் நம்ம வந்து சென்டர்ல யோசிக்கிறோம். ஆமா. அது வந்து அது கற்பனைக்கு போயிரும். எஸ். அது வேற மாரி கற்பனைக்கு, சிந்தனைக்கு வந்து கால்குலேஷன்லாம் போயிரும். எனக்கு பக்கத்துல இவ்வளோ பெரிய வீடு இருக்கு. இந்த மாரி ஏரியா, இவ்வளோ விலை போகுது. இந்த மாரி கால்குலேஷன்லாம் போயிரும். அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அத உட்டுருங்க. ஆ அதுதான். என்ன அத வந்து உட்டு போட்டு, நான் வந்து இந்த மாரி பிரம்மாண்டமா கட்டுவேன், இப்படி கட்டுவேன். நீங்க 30 கிலோமீட்டர் கோயம்புத்தூர தள்ளி 30 கிலோமீட்டர்ல கட்டுறீங்க. ஆனா நாளைக்கு அதுவே சென்டரா போச்சுன்னா, லாஜிக்கலி எஸ். உங்க குழந்தை நாளைக்கு வந்து வளர்ந்து பெரிய ஆள் ஆகுது. கடைசியில அதுதான் வந்து கோயம்புத்தூர்ல சென்டரான ஒரு பகுதியா இருக்கு. இல்ல சரி கோயம்புத்தூர் வேண்டாம், பாம்பேலயே போய் வீடு கட்டுனீங்கன்னா, ம். அதாவது உங்க ஆள் மனசு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஆசைய மட்டும் பூர்த்தி செய்யாம, ம். உங்களுக்கு வேண்டிய நல்ல விஷயங்களும் சேர்த்து செய்யும். ஓகே. ஸோ நம்ம நம்ம அந்த ஃபியூச்சரையும் வச்சு செய்யும். ஓகே, நல்ல ஓகே. விதத்துல. ஸோ அத நம்ம வந்து ஒத்துக்கணும் இல்லைங்களா? ஒத்துக்கிறதில்ல. நீங்க ஒத்துக்கினனால தான் அது நடக்கும். அதாவது கோ வித் ஃப்ளோம்பாங்க. கரெக்ட். சரிங்களா? அதெல்லாமே வந்து இதுக்கு தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஓகே. அதாவது ஓ இப்போ வந்து சகுனம் சரியில்லைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்படி போகையில குறுக்கால ஏதோ ஆயிப்போச்சு, இல்ல இந்த கால் தட்டிருச்சு, கொஞ்சம் நின்னுட்டு போ, உட்காரு போ. அதுவுமே வந்து ஆள் மனசு சொல்றது தான். ஓகே. அதுக்கு நம்ம வேற மாரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறோம். இந்த மாரி குறுக்க வந்துருச்சு அப்படின்னு. அது வந்து அங்க போகாதேன்னு ஒரு ஒரு சின்ன ஒரு இது குடுக்குது நமக்கு. ஒரு க்ளூ. இது உண்மை. ஏன்னா நான் இங்க சோதிடம் பிரசனம் படிக்கும்பொழுது இத சொல்லியிருக்காங்க. ஆ, ஆ, ஆ. உண்மதான். ம். இயற்கை வந்து என்னோட எண்ணமும் அந்த இயற்கையோட மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆகும்பொழுது, ஏதோ ஒரு வகையில உனக்கு சொல்லி ஆகணும். ஸோ அதற்கு அது ஒரு குறியீடாக நீ வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் பொறுத்ததுக்கு அப்புறம் போடணும். எஸ் இது நம்மளுடைய கலாச்சாரத்துல நீங்க உண்டு. ரொம்ப தூரம் டீப்பா வந்து சப்கான்ஷியஸ வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மண்டையில தட்டி போகாதுங்கும். ஓகே. பண்ணாத அப்படின்ரும் அது. இல்லைன்னா கைய பிடிச்சு இழுத்துட்டு போகும். ம். முடியவே முடியாது. வேண்டாம் அப்படின்ரும். ம். அது உனக்கு செட் ஆகாது. அப்படின்னே நம்ம தரன்னு இழுத்துட்டு போவோம். இப்பயும் அது சொல்லுது. ஆனா ரொம்ப சட்டிலா சொல்லுது. நம்ம அத மதிக்கிறதே இல்ல. கவனிக்கிறதே இல்ல. அதுதான் பிரச்சனை. உன்னையும் வந்து அட்வான்ஸா வந்து என்ன நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்க சப்கான்ஷியஸ்க்கு வந்து ஒரு பேர் வச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பச்சை. ஓகே. என்ன பச்சை கலரு, மஞ்சள் கலருங்கிற மாரி ஒரு பச்சை அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கோங்க. ம். இப்போ வந்து கோவம், அவமானம், கஷ்டம், நஷ்டம் இதெல்லாம் வந்து உடம்புக்கும் கெட்டது, மனசுக்கும் கெட்டது. எஸ். ஏன் மனசுக்கு கெட்டதுன்னா, மனசு வலிக்கும். ம். உடம்பு வந்து கெடுதல் ஆகும். ஹெல்த் வந்து ரொம்ப வீக் ஆகும் இதனால. இந்த விஷயத்த வந்து நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, டேய் பச்சை தேவையில்லாத வேலை. ம். அவன் என்னவோ சொல்லிட்டு போறான். அது உனக்கு தேவையா? ம். கம்முனு இருடா டேய். அவன் கிடக்குறான். அவன் திட்டுனா திட்டிட்டு போறான் போ. அப்படின்னாங்கனாலே அதுதான் டைட்டில். ஏய் இது நான் வழக்கமா பண்ற ஒரு வேலை தான். ஆனா இவ்வளோ நாள் நான் இத இன்னும் யோசிச்சு பண்ணதில்ல. ஆமா. அது வந்து உங்க பேரே சொல்லுவீங்க. ஆமா. நான் நான் என்ன ஜாலியா உங்க பேருன்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே வந்து நீங்க ஒரு கம்ஃபோர்ட் வந்துரும். அதான் உங்கள பத்தி உங்களுக்கே தெரியும். ஓகே. பச்சைங்கிறது வந்து புதுசா ஒருத்தன வளர்த்துற மாரி. ஆனா நீங்க சொன்ன மாரி நான் வந்து அது ஒரு ஒரு செகண்ட் பெர்சன் கூட பேர் வச்சதில்ல இவ்வளோ நாளு. பட் ஒரு செகண்ட் பெர்சன் எனக்குள்ள இருக்கிற மாதிரியே நெனச்சுக்கிட்டு நீங்க எப்படி சொல்லியிருப்பீங்க? டேய் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத எஸ். வேலை. அவன் சொன்னா சொல்லிட்டு போறான். நீ பாட்டுக்கு அங்கிட்டு போடா அப்படின்ட்டு எஸ். போயிருவீங்க. எஸ். அதுக்கு பதிலா, ஓகே. பச்சை கேட்டியா? இவன் ம். என்ன சொன்னான்னு? பாத்தியா? தேவையா அதெல்லாம் நமக்கு? ம். வேண்டவே வேண்டாம். ம். வா அந்த சைடு போவோம். ம். அப்படி அது பேரு தான் டைட்டில் வைக்கிறது. அது ஏன்னா தேவையில்லாதது. ஓகே, ஓகே. இதே மேனிஃபெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, பச்சை எப்படியாவது நம்ம அந்த வீட்டுக்கு போயிரணும்டா. ம். என்னம்மா இருக்குங்கிற அந்த வீடு. சும்மா கும்முன்னு கட்டியிருக்கான். அப்படி பெயிண்ட் அடிச்சிருக்கான். அப்படியே உள்ளுக்குள்ள போனாலே அவ்வளோ ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வருதுடா. ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. ஃபுல்லா தோட்டம்டா. நியூட்ரிஷியஸான ஃபுட் கிடைக்குதுடா. அங்கேயே நான் விவசாயம் பண்றேன்டா. அருமையான கார் 2 கார் நிறுத்தியிருக்கேன்டா அங்க. ம். சும்மா என்னம்மா இருக்குங்கிற வாழ்க்கை. அங்கேயே ஒரு ஹோம் தியேட்டர் வேற வச்சுக்கிட்டு, அண்ணாந்து இப்படி கைய வச்சுட்டு உட்கார்ந்து இப்படியே ரசிக்கிறேல எப்படி தெரியுமா இருக்கு? என்னம்மா வாழ்க்கை பச்சை. அதுதான்டா நமக்கு வேணும். ம். இதுதான் மேனிஃபெஸ்டேஷன். ஓகே. அப்போ இப்ப இத நான் பண்றேங்க சார்.
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எஸ் எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு இது நான் இதை சொல்லும் பொழுதெல்லாம் ஆக்சுவலாக நான் சொல்கிறதுக்கு காரணம் எனக்கு ஒரு சில தேவைகள் நான் அப்படியே அதில் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ மக்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும் எனக்கு மினி கூப்பர் ரொம்ப பிடிக்கும்னு. ஆ ஸோ என்னுடைய தாட் வந்து அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கலர் இருக்குது, ஓகே. ஒரு பர்டிகுலர் மாடல் இருக்குது, எனக்கு அது இருந்தால் நல்லாயிருக்கும், என்னால் அதை ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். ம் அண்ட் ஒரு வீடு வந்து என்னுடைய கற்பனையில் ஒரு வீடு இருக்குது. ஸோ இது எங்கே வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தாட்டும் வந்து எனக்கு இருக்குது. இப்போ வந்து நான் இதை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இதை நான் சொல்லிட்டு விட்டுறணுமா, இல்லை இதை நான் வந்து வேற 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 ஆங்கிளில் தொடர்ந்து நான் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கணுமா, ஏதாவது அதுக்குன்னு டைம் இன்டர்வல் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அதாவது டிஃப்ரெண்ட் வெர்ஷனில் நீங்கள் நினைக்க வேண்டியது தான். Alright. பச்சை நம்மக்கிட்ட எப்பவுமே இருக்கான். ம் என்னோட கனவு வேணும் வீடு கட்டுறது, சரிங்களா? அதை வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷனில் நீங்கள் கனவு கட்டுங்க. பச்சை நம்ம பேசாமல் மேலே இந்த ரூஃப் வந்து இந்த மாதிரி வச்சுட்டா எப்படி இருக்கும், இல்லை டூப்ளெக்ஸ் வீடு உள்ளுக்குள்ளேயே படி இப்படி சுற்றி சுற்றி போனால் எப்படி இருக்கும், நீயே சொல்ல. ம் ம் இந்த மாதிரி பேசணும். இதே வந்து நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நானே எனக்குள்ளே மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், நான் பச்சைங்கிற பேர் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு கரெக்டாக வராது, ஒரு கம்ப்ளீஷனே வராது. இப்படி இருக்கும் அப்படி ஸ்கேட்டர் இருந்தா ஆகிட்டே இருக்கும். ஆமாம், அது ஸ்கேட்டர் ஆகிறது இல்லை, ரொம்ப ஷார்ட் ஆயிரும் மேனிஃபெஸ்டேஷன். ஓகே அப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஆமாம், அன்னைக்கே நினச்சல அதுதான் அந்த மாதிரி இருந்த அப்படிமோ. கரெக்ட். அது இதே வந்து ஒருத்தனுக்கு உட்கார வச்சு நம்ம சொல்லி தரோன்னு வைங்க, டீட்டெயிலாக எலாபரேட்டாக டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸோட டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸோட சொல்லிக்கிட்டே இருப்போம். தவிர நமக்கு சஜஷனும் அந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்கும் ஆமா. இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்லல, இல்லைடா நம்ம வந்து பெட்ரூம்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் டல் கலர் கொடுக்கலாம், ம் இல்லை இந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸு, இல்லை இந்த மாதிரி பெயிண்டிங் வச்சா எப்படி இருக்கும். நீங்கள் ஒரு புக்கே எழுதிடலாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த உங்களோட உன்னோட கனவு ஒரு கனவு இல்லம் அப்படின்னு ஒரு புக்கு நீங்களே எழுதலாம். நீங்கள் பச்சையின் கனவு இல்லம் அப்படின்னு ஒரு புக் எழுதலாம். ம் அவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் நரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு நாள்லாம் ஒரு நாள் அந்த வீடு அங்கே வந்து கிடச்சிடும் உங்களுக்கு. அதில் வந்து டவுட்டே கிடையாது. ம் இப்போ நானே சொன்னேன்ல அந்த மஞ்சள் கலர் காருக்கு இப்படி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைங்கிறது வந்து உதாரணத்துக்கு தான் சொன்னேன் கலர்னு. அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் டோனின்னு வச்சுக்கோங்க. ம் என்ன இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு ஷாருக் கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஷாருக் வேற லெவல்ரா நீ, என்னமா ஆக்ட் பண்ணுற. அதாவது அவங்களோட கேரக்டர் அவங்க கொண்டு வந்துடணும். அது மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷாருக் கான மனசு கொண்டு வந்துடும். அவன் கேரக்டருக்குள்ளேயே இந்த மேனிஃபெஸ்டேஷனையும் கொண்டு வரும். அதாவது அவனோட பிஹேவியர் பேஸ்டு மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கணும். ஷாருக் கான் அவரோட ஹேர் ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா, அவரவே வச்சுக்கிட்டு, ஆனால் ஷாருக் கான் யாருக்கு வேலை செய்கிறாரு, நமக்கு வேலை செய்யுது. அவரோட பிஹேவியர் வச்சுட்டு ஷாருக்கு இங்கே வேறா கும்முன்னு நீ சம்பாதிக்கிற, இத்தனாயிரம் கோடி வந்து உனக்கு வந்துருச்சு, ஆஃபீஸில் வந்து உனக்கு கும்முன்னு போனஸ் கொடுத்துட்டாங்க, பேங்க்கில் வேற லோனை வேற சாங்ஷன் பண்ணிட்டேன், சரி விடு நம்ம போய் ஜம்முன்னு ஒரு வீடு கட்டுவோம். என்ன இந்த மாதிரி கட்டுவோமா, இந்த மாதிரி கட்டுவோம், இந்த இடத்துல கட்டிடலாம், என்ன சொல்கிற. இதுதான் மேனிஃபெஸ்டேஷன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் வந்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த பேர் வைக்கிறது ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு ஒரு அக்கேஷனுக்கு ஒரு பேரை மாற்றிக்கோங்க. ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லதும் இருக்கும், அதில் கெட்டதும் இருக்கும். அது தனியாக ஒரு புக்கு, அது சாப்டர். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ வந்து பச்சைங்கிற ஒரு சப்ஜெக்டில் வந்து வீடுங்கிற ஒரு விஷயமும் இருக்குது, ஓகே, மனசில் கவலைப்பட்டது துன்பப்பட்டது அதுங்கிற ஒரு சப்ஜெக்டும் இருக்குது. கரெக்ட். அது முடிஞ்சிருச்சு, இல்லை அது முடிய போகுது அப்படின்னாலும் அது ஒரு சப்ஜெக்டாக வச்சு தனியாக வச்சுருங்க, ஒரு புக்காக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது வந்து வேற ஒருத்தனை வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ நான் வீட்டுக்கு ஒரு பேர் வச்ச மாதிரி வேற ஏதாவது ஒரு வேணும்னா இப்போ சாருக்குள்ள எழுத்துறது. அதாவது உங்கள் பேரை நீங்கள் மாற்ற முடியாதுங்க யூஸ்வலாக. கரெக்ட். பொதுவாக உங்கள் பேரை நீங்கள் மாற்றவே முடியாது. எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, என் பேரை வந்து என்னால் மாற்ற முடியாது. என் உடம்பு என்னோட தோற்றத்தை என்னால் மாற்றவே முடியாது. ஆனால் என் மனசுக்கு பல அந்த ரோபோட் படம் வந்து அவங்க ஒரு ரஜினி வந்து மாற்றிக்கிட்டே இருப்பார் டிஃப்ரென்ஸ். அதுதாங்க அது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். எனக்கு பிடிச்சவன் பேரையும் வச்சுருக்கான் பாரு அப்படின்னு. அப்புறம் அதுக்குண்டான விஷயத்துலேயே வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணையில் அந்த சப்கான்ஷியஸ்க்கு என்ன ஒரு அருமையான விஷயம்னா நல்லா நெரேட் பண்ணும், அருமையாக கதை சொல்லும். அதுதான் அந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்குது, அது பாட்டுக்கு எங்கேயோ போகும். டேய் நான் எங்கடா பேராஷூட்டில் பறந்தம்பேன். எனக்கும் அதுக்கு அதான் நம்ம உருவத்தையே மாற்றிடுங்க. கரெக்ட். நான் தான் அவனுங்கிறது மாற்றிடும், வீட்டில் இருக்கிறவங்கள மாற்றிடும், வீட்டில் இருக்க உறவை மாற்றிடும், வீடை மாற்றிடும்,
எல்லாத்தையுமே மாத்தி விட்டுரும். ஏன்னா, அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ம். அப்போ நீங்க ரியலா வந்து நீங்க ரியல் டைம்ல நீங்க இத பண்ணணும்னா, இந்த மாரி பேர மாத்தி வச்சுட்டு போயிருங்க. ஓகே. அன்னைக்கு என்ன சொன்னேன் போன தடவ டைட்டில மாத்துன்னு மேலோட்டமா சொன்னேன். ம். அதே தான் இப்பயும் சொல்றேன். ஆனா, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா சொல்றேன். ஓகே. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா புரியணும். ரொம்ப சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா மேனிஃபெஸ்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இத மாரி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ, இப்போ ஒரு வேளை யாராவது குழப்பிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குங்கால், நான் அத மனசுல வச்சுட்டு நான் கேட்குறேன். இப்ப நான் வந்து ஏதோ ஒரு தேவை, ஒரு பர்ட்டிகுலர் ஒரு தேவை. வீடே எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோமே. அந்த வீட்டுக்காக நான் வந்து ஒரு பச்சைங்கிற பேர் வச்சுட்டு, எனக்குள்ளேயே நான் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்றேன். வீடு கிடைச்சிருச்சு. ஓகே. இந்த வீடு கிடைச்சதுக்கு அப்புறம், ஆப்வியஸ்லி மனுஷனுக்கு தேவைக்காக குறைச்சல் வேற ஏதாவது ஒரு தேவை வருதுன்னு வச்சுக்கங்க. அந்த தேவைக்கு நான் வேற ஒரு பேர் வந்து செட் பண்ணிட்டு நான் போறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேர் நான் இது பண்ணிட்டே போறேன். ஆனா, இந்த வீடுங்கிறது ஒண்ணு நடந்து எனக்கு வேணுங்கிறது முடியிற வரைக்கும், அந்த பச்சைங்கிற பேர நான் மாத்தக்கூடாது. அப்படி கிடையாதுங்க. அப்படி கிடையாதா? அதாவது என்னன்னு அதான் கேட்க கேட்டீங்கன்னா, இதெல்லாமே வந்து இப்போ பச்சை வந்து எனக்கு நல்லதே செஞ்சுட்டான். ஓகே. அவன் இருந்த காலத்துல எனக்கு வந்து ரொம்ப நல்லது செஞ்சுட்டான். ம். சரி நீ எனக்கு நல்லது செஞ்சுட்டடா சாமி. ஒரு 1 1/2 வருஷம், 2 வருஷமா நீ பண்ணிட்ட. ம். ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து வேற ஒரு புது கோல் இருக்கு எனக்கு. ம். நான் ஹையர் போஸ்டிங் வந்து நான் போகணும். அதுக்கு வந்து நான் வேற ஒருத்தனை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி நான் ட்ரை பண்றேன். ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணும் சரிப்பட்டு வர மாரி தெரியல. அப்படி இருக்குங்கால்லையும் நீங்க பச்சைய கூப்பிட்டுக்கலாம். ஆ. பச்சை அருமையா இருந்தடா நீ இருந்தப்போ. கொஞ்சம் ஒரு மாரி இருக்குடா இப்போ. நேரம் சரியில்லையா என்னன்னு தெரியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா நீ? ஏன்? ஓகே. புரியுதுங்களா? அந்த மாரி வந்து எ ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம மனச வந்து நம்ம ஃப்ரெண்டா வச்சுக்கணும். கரெக்ட். லவ்வரா வச்சுக்கணும். ஒய்ஃபா வச்சுக்கணும். என்னைக்குமே கூட டிராவல் பண்றான் இந்த பச்சை. ம். புரியுதுங்களா? அவன் ஒரு வெர்ஷன்லயும் வந்து ஒரு மாரி இருப்பான். ஏன்னா இந்த கால சூழல்கள் வந்து அந்த மாரி இருக்கும். இந்த ஜாதகமும் இதுக்கு காரணம் இருக்குது. என்ன நம்மள வந்து போட்டு தாக்க 7:30 8:30ங்கிற மாரி அதுவும் நம்மள போட்டு தாக்கும். ம். ஆனா பச்சை இருந்த சூழல்ல வந்து நமக்கு இந்த பிரச்சனை இல்ல. ஓகே. ஸோ அது மைண்ட் வந்து டிஃபால்ட்டா வந்து பச்சையே வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிரும். ரெடி ஆயிரும். ஸோ எல்லாமே உங்கள பொறுத்து தான். கரெக்ட். என்னங்க நீங்க நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு பேர வச்சுக்கோங்க. அவன் பச்சை சூட் ஆகலைன்னா டோனிய வச்சுக்கோங்க. இல்ல ஷாருக் கான் வச்சுக்கோங்க. இல்ல டெஸ்லா ஹீரோவ வச்சுக்கோங்க. யார வேணா வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அது வந்து ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. ம். ம். ஏன்னா ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வீட்ல நாய் வளர்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த நாய் வளர்த்துறவங்க வந்து ரொம்ப டெடிகேட்டடா இருக்கணும். அதுக்கு நல்லா சாப்பாடு போடணும், மருந்து குடுக்கணும். அது வந்து பெட்ல வந்து படுக்கும். செல்லமே அப்படின்னு வந்து எடுத்து வச்சு கொஞ்சுவாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா, அது இன்னொரு ஒரு ஜீவன் அது. கரெக்ட். அது மேல அவ்வளோ அக்கறை. அது ஊருக்கும் கூட போமாட்டாங்க. வெளியூருக்கு போனாலும் அவன் என்ன பண்றான்? எப்படி சாப்பிடுறான்? அப்படின்னு. ம். ம். அந்த மாரியாட்டவே நமக்குள்ளேயே இருக்க ஜீவன் தான் இது. ம். நீங்க தனியா கூட பேசுங்க. யாரு ஒண்ணும் ஆமா. ஒண்ணும் சொல்லப் சொல்ல போறதில்ல. அவங்க சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க. ம். அத பத்தி நமக்கு கவலை இல்ல. பச்சைய கூப்பிட்டு பேசுங்க. டோனிய கூப்பிட்டு பேசுங்க. ம். யார வேணா கூப்பிட்டு பேசுங்க. ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. என்ன யாரும் ஒண்ணும் சொல்ல போறது. சொல்லப் நீங்க சத்தமா பேசினாலும் பரவால்ல. மன ரீதியா பேசினாலும் பரவால்ல. ம். தூங்கையில பேசினாலும் பரவால்ல. தூங்கிட்டு இருக்கிறப்ப பேசினாலும் பரவால்ல. தூங்கிட்டு இருக்கிறப்ப பேசுனீங்கன்னா ரொம்ப சூப்பரா மேனிஃபெஸ்ட் ஆகும். சொன்ன மாதிரி குழந்தையா இருக்கும்போது நம்ம எவ்வளோ பேசியிருப்போம் இல்லைங்க சார். பெரியவங்களானதுக்கப்புறம் ரொம்ப அந்த மென்டல் பிளாக்னால அந்த தூக்கத்தில பேசுறதுங்கிறது வரதில்ல. அவன் எக்ஸ்ட்ரீம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போனா மட்டும் தான் அவங்களுக்கு அந்த தூக்கத்தில பேசுற ஒரு தன்மை வருது. ம். பிகாஸ் அவனுக்கு வேற வழி இல்ல. அத வென்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கான். ம். ஆனா குழந்தைங்க பார்த்தோம்னா, அது பாட்டுக்கு சிரிக்கும். என்னமோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆ. இல்ல அது எப்பவுமே வந்து சப்கான்ஷியஸோட சிங்க்லயே இருக்கு. குழந்தைங்க. நானும் சப்கான்ஷியஸும் வேற இல்ல. நானும் ஆழ்மனமும் வேற இல்ல. நான் தான் ஆழ்மனம். உண்மைய சொல்லணும்னா, அது குழந்தை வந்து ஒரு 3 வயசு வரைக்குமே வந்து 3 வயசு, 2 வயசு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மனிதனே கிடையாது அது. ஓகே. அது வேற ஒரு ஜீவன் அது. ம். என்னங்க அது உண்மைய சொல்லணும்னா அப்படிதான். ஏன்னா, நீங்க அதோட பிசிக்கல் அப்பியரன்ஸ், ஹார்ட் பீட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கிற மாரி இருக்காது. ம். அதனால தான் அது ரொம்ப நாள் நடக்கவே முடியாது. மீதி எல்லா ஜீவனுமே கொஞ்ச நேரத்தில நடக்கும், ஓடும், எல்லாம் பண்ணும். மனிதனால் மட்டும் அப்படி உடனே நடக்க முடியாது. உடனே பேசவும் முடியாது. ம். நல்லா ஒளர முடியும். ம். நல்லா கத்த முடியும். நம்ம அத வேற மாரி சொல்றோம். இப்பதான் பேசி பழகுது. ம். ஆக்சுவலா உண்மைய சொல்லணும்னா, அது மனித ஜீவனே ஜென்மமே கிடையாதுன்னு தான் சொல்லணும் இனிஷியல் ஸ்டேஜ்ல. நீங்க ம். தப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆனா அதுக்கப்புறம் அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து மாறி மனிதனா வந்து ஆகுது. அது வந்து என்னன்னா, அது வந்து முழுக்க வந்து சப்கான்ஷியஸோடவே இருக்கும். ஓகே. அதோட ரியாக்ஷன்லயே அது இருக்கும். ம். என்ன சம்மந்தமே இல்லாத இடத்துல சிரிக்கும். ம். என்னங்க அது தூங்க வேண்டிய நேரத்துல முழிச்சிருக்கும். ம். முழிச்சிருக்கிற நேரத்துல தூங்கிட்டு இருக்கும். ம். இதுதான் சப்கான்ஷியஸ் பண்றது.
ஆனால் நம்மளால இப்போ அன்றாட வாழ்க்கையில் அப்படி பண்ண முடியும்? ஆஃபீஸில் போய் தூங்க முடியுமா? முடியாது. தூங்க வேண்டிய நேரத்தில் வந்து நம்ம தூங்காமல் ஏதாவது பண்ணோம் அப்படியும் கிடையாது. டீப் ஸ்லீப் போயிடுவோம். 2 மணி 3 மணிக்கு மேலெல்லாம் நம்ம தூக்கம் வந்தே ஆகும். ஆனால் குழந்தை முழிக்கிறதே 3 மணிக்கு தான். இப்போ என்ன பண்ணுவீங்க? அதனால தான் வந்து நம்ம என்னன்னா அந்த பருவத்துக்குள்ளே நம்ம போக முடியாது அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக இதுவே ஒரு தியானம் தான். இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி அங்கே தான், பரவாயில்ல வந்துட்டீங்க. இப்போ ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருப்பா இப்படி விழிப்பில் இருக்க அப்படின்னு சொன்னால் உன்னுடைய மேல்நிலை மனம் அப்படிங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ உனக்கு வந்து பேசாம அப்படி அமைதியாக உட்காந்துக்கோ. உட்காந்துட்டு உன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கோ. ஆஸ்வாசப்படுத்திட்டு உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக அப்படி விஷுவலைஸ் பண்ணு. விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அதாவது வெறும் கற்பனை கிடையாது. நீ அதை பார்க்கறது கிடையாது. நீ அதுக்குள்ளே இருக்க. இப்போ ஒரு வீடுனா அந்த வீட்டுக்குள்ளே நீ இருக்க. அது எல்லாத்தையும் உணர்ந்துக்கோ. உணர்ந்துட்டு அப்படியே பேசாம இரு. எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் அமைதியை விட்டுரு. உன்னுடைய கான்ஷியஸை வேலை செய்ய வைக்க விடாத. லெட் தட் எனர்ஜி அது வந்து மேனிப்புலேட் ஆகட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஏங்க நான் இன்னைக்கு ஒரு 11 மணிக்கு உட்கார்ந்தேங்க. அடுத்த நாள் ஏதோ வேலை சூழல் என்னால் உட்கார முடியல. ஸோ இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து இதுக்கு மேண்டட்டோரியா செஞ்சே ஆகணுங்கிற ஒரு இது இருக்குங்களா அதுக்கு? போன வீடியோலே சொன்ன மாதிரிங்க, ஆல்ஃபா ஸ்டேட்டில் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. ஆல்ஃபா லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 10ன்னு வச்சுக்கோங்க. 10 தான் வந்து ஹையஸ்ட்டு, 0 வந்து நியூட்ரல். ஓகே. இப்போ நம்ம இந்த ரொட்டீன் லைஃப்லேயே வந்து நம்ம அப்பப்போ ஆல்ஃபாவுக்கு போகிறோங்க. பல டிஃப்ரெண்ட்டான விஷயத்தில் போகிறோம். ஒரு பேசிக்காக ஒன்று சொல்லணும்னா, இப்போ மூட்டை தூக்குறாங்க இல்லைங்க, மூட்டை தூக்குறவங்க இருக்காங்க. அந்த லோடு அன்லோட் பண்ணுற மூட்டை தூக்குறவங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை தூக்குவாங்க. அந்த மூச்சை நிறுத்துறாங்க இல்லைங்களா, அந்த நேரத்தில் ஆல்ஃபாவுக்கு போயிடுவாங்க. ஓகே. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ சிலிண்டர் நம்ம வீட்டு லேடிஸே வந்து சிலிண்டர் தூக்குறாங்க இல்லைங்களா, ஆக்சுவலாகவே அவங்களால தூக்க முடியாது. அவங்க ஏஜுக்கும் அதை தூக்க முடியாது. ஒரு மூச்சை பிடிச்சிட்டு இப்படி தூக்கையில அந்த வெயிட்டே அவங்களுக்கு தெரியாது. கரெக்ட். இவங்களுக்கும் அதே தான், அவங்களுக்கும் அதே தான். அந்த நொடியில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து ஆல்ஃபாக்கு போயிட்டு வருவாங்க. ஏன்னா சொல்லுங்க. சரி சொல்லுங்க சார். நான் பின்னர் சொல்கிறேன். நீங்கள் சிலிண்டர்னு சொன்னதுனால ஒன்று ரிலேட் பண்ணிக்கிட்டேன். சாரி, நான் உங்களை நடுவில் பேசிட்டேன். ஏன்னா உடனே அது சப்கான்ஷியஸ்க்கு போய் என்ன பண்ணுன்னா, அந்த பெயின் எல்லாம் வந்து நிறுத்திடும். பெயின் முடியாதுன்னு சொல்கிறது கான்சியஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு சப்கான்ஷியஸ்குள்ளே போகும். சப்கான்ஷியஸ்க்கு வந்து பயங்கரமான பலம். எல்லா நியூரல்ஸையும் வந்து கட் பண்ணிடும். அந்த டைம் எல்லா சென்ஸையும் வந்து கட் பண்ணிடும். உடனே வந்து பிரெயினுக்கு வந்து ட்ரிகர் போய் உன்னால் தூக்க முடியும்னு சொல்லி, தூக்க முடியுங்கிறத விட நீ தூக்கிட்டேனே சொல்லிடும். ஓகே. நீங்கள் வந்து அசால்ட்டாக தூக்கிட்டு வருங்க. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஆடையில் சாமி ஆடையில் எல்லாம் தூக்கி விசிறி, நீ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியடா எப்படி அப்படின்னா, ஏன்னா அவங்க அந்த ஆள் மனதில் வந்து டீப்பாக இருப்பாங்க. அந்த பலம் வந்துடும். ஸோ எப்பவுமே நம்ம வந்து ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு வந்து நம்ம அப்பப்போ போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறப்ப மட்டும் போகிறதில்ல. எப்போ போகணுமோ அப்போ போகிறதில்ல. ஆமாம். ஸோ அதுக்கு தான் வந்து என்னென்னா தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணல நீங்கள் ஆல்ஃபாக்கு போவீங்க. அப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து இந்த பச்சை மாதிரி விஷயத்தையெல்லாம் வந்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா, எப்பவுமே அது உடம்புக்குள்ளேயே ஊறி இருக்கிறப்போ, அது என்ன பண்ணிடுன்னா கனவு உலகத்தில் போய் பச்சை இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணா, இந்த மாதிரி சேட்டை பண்ணான்னு சம்மந்தம் இல்லாமல் ஒரு கதையை ஒன்று சொல்லும். அப்படின்னா பச்சைங்கிறது ரெஜிஸ்டர் ஆகி போச்சு. கரெக்ட். ரெஃபரன்ஸு. அடுத்தது வந்து இந்த வீட்டுக்குள்ளே அவன் வாட்டுக்கு போய் பூனைக்குட்டியை வளர்த்துறேங்கிறான் அப்படின்னு ஏதோ ஒரு கதையை வந்து சப்கான்ஷியஸ் வந்து சொல்லும். இதெல்லாமே மேனிஃபெஸ்டேஷன் தான். இப்போப்பா அது வந்து என்ன ஆயிக்குன்னா, நிதர்சனமாக வந்து பச்சைன்னு ஒரு ஜீவன் வந்து நம்ம கூடயே இருக்கான். ஆக்சுவலாக ஆப்சண்ட்டு. ஆனால் வந்து இருக்கு, ஆனால் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை வந்து உண்மையாக வந்து செஞ்சு காட்டிடும் அந்த சப்கான்ஷியஸ். அதை விட முக்கியமாக சூப்பர் கான்ஷியஸ்க்கு போகுங்க அது. என்ன அது வந்து வந்து என்ன பண்ணணும்னா சூப்பர் கான்ஷியஸ், அதாவது இந்த மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி மினி கூப்பரு இல்லை எட்டாத விஷயங்களும் வந்து நம்ம எட்ட வைக்கலாம். உங்களால் எட்டாதுன்னு நான் சொல்ல வரல, பொதுவாக சொல்கிறேங்க. எதுவுமே எட்டாது. இப்போ நான் வந்து இவர் மாதிரி ஆகலாம், பில்கேட்ஸ் மாதிரி ஆகலாம், இல்லை எலான் மஸ்க் மாதிரி ஆகணும்னு அவர் தான் இன்னைக்கு உலகத்தில் பெரிய பணக்காரர்னு ஆகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆகலாம். எந்த அளவுக்கு நீங்கள் டென்ஸாக வந்து நீங்கள் ஆல்ஃபா ஸ்டேட்டில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது ஆகும். கடைசியில் நீங்கள் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு செக்ரட்டரியாகவும் போயிடுவீங்க. ஓகே. இல்லை அதையும் தாண்டி என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட கவனத்தை அவர் எப்படியோ ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் அவரோட கவனத்தை வந்து ஈர்ப்பீங்க. சம்மந்தமே இல்லாமல் ஐ ஹவ் சீன் திஸ் வீடியோ, இட் ஹேஸ் ஷோன் லைக் திஸ் அப்படின்னு சொல்லி அது இவர் மகேந்திரா அவரெல்லாம் வந்து நிறைய சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த மாதிரி ஒருத்தர் போகிறார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற.
அதுவே ஒரு பெரிய ஐ ஓப்பனரா இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு நெறைய அதோட நெறைய கிரியேட்டிவான ஒரு விஷயங்கள் வந்து நீங்க வந்து பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ம். அப்புறம் நெறைய விஷயத்த அது வந்து காட்ட ஆரம்பிச்சுரும். உங்களுக்கு சப்கான்ஷியஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப உங்களுக்கு நெருங்க ஆரம்பிச்சுரும். கரெக்ட். நெருங்கி, நெருங்கி வந்து நீ இப்படி செய்யி, அப்படி செய்யி. ஒரு அம்மா வந்து எப்படி குழந்தைய வந்து பார்த்துக்குதோ, அந்த மாரி உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து பார்த்துக்கும். ம். ஒண்ணொண்ணும் சொல்லும். இந்த மாரி பண்ணு, இந்த மாரி பண்ணாத, இப்படி போ, அப்படி போகாத, அத செய்யி, அத செய்யாத. ஏன்னா இந்த மாரி இந்த வழியில நீ போனீன்னா உனக்கு எல்லாமே அந்த வழியில தான் உனக்கு புதையல் இருக்குன்னு சொல்லிரும் அது. ம். ஸோ அந்த அளவுக்கு அதனால தான் நான் சொல்றேன். நீங்க வந்து லவ் பண்ணுங்க, ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க. ரொம்ப டீட்டெயிலா பேசுங்க. என்ன நம்ம எத்தன பேத்துக்கிட்ட பேசுறோங்க. நம்ம ஃப்ரெண்டுன்னா இப்போ ஒரு சில பேத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு யார பிடிக்கும்? வீட்ல இருக்கிறவங்கள பிடிக்குமா? ஃப்ரெண்ட பிடிக்குமா? ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவோம். ம். என்ன அது மாரி தான் 80% பேரு நான்லாம் அந்த காலத்தில என் ஃப்ரெண்டோட அப்படின்னு தான் பேசுவோம். ம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஆழமா நம்ம மனசுக்குள்ள வந்திருப்பாங்க. அதாவது லவ்வருக்கு மேல அம்மாவுக்கும் மேலேயும் இருப்பாங்க. ம். சில விஷயத்துல. கரெக்ட். ரொம்ப கோரா இருப்பாங்க. அந்த மாரி ஃப்ரெண்டாவும், லவ்வராவும், அம்மாவாவும், குழந்தையாவும் நீங்க வந்து உங்க மனச வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆள் மனசோட நல்லா பழகி பேசி இருந்துக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன பண்ண ஆரம்பிச்சுரும்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டியா? வா ஆல்ஃபாக்கு உன்னைய கூட்டிட்டு போறேன்னு போகும். ம். சரி விடு, தூக்கத்துல நான் பார்த்துக்கிறேங்கும். ம். உங்களுக்காக இறங்கி வந்து வேலை செய்யும். வேலை செய்யும். ம். நடக்குதுங்க. எல்லாத்துக்குமே நடக்குது. அது மட்டும் இல்லாம பிரெடிக்ட் பண்ணுது. முன்கூட்டியே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுது. உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுது. என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுது. எல்லா விஷயமும் அது பண்ணுது. கரெக்ட். இன்னைக்கும் உயிரோட இருக்கிறாங்க ஆட்கள். அது மாரி பண்ற ஆளுங்க, பிராக்டிஸ் பண்றவங்க. ஓகே. நானுமே அப்பப்போ பண்றேன். எனக்குமே நெறைய நடந்திருக்குது. ம். அதனால நாங்கெல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு. அவ்வளோதான் ம். நான் சொல்ல முடியும். ம். ம். நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க. ஒண்ணும் சாரி இல்லைங்க ரொம்ப சார். நேரம் ஆயிடுச்சு. சிலிண்டர்ன்னு சொன்னீங்கல்ல, ம். நான் முன்னாடி ஒரு மீம் ஒண்ணு பார்த்துருக்கேன். ஏன்டா 15 கிலோ சிலிண்டர் உன்னால தூக்க முடியாது. ம். 55 கிலோ புள்ளைய அசால்ட்டா தூக்குவியா நீ? அப்படிங்கிற மாரி. ம். ஏன்னா அதுக்கு ஒரு சிலிண்டர் தூக்குற கஷ்டப்படுற மாரியும், புள்ளைய ஈஸியா தூக்குற தூக்குற மாரி. மாரி. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, அந்த பொண்ணு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு, அங்க வெயிட் எல்லாம் வந்து மேட்ரு இல்ல. அவனுக்கு அதெல்லாம் யோசனை கூட இருக்காது. அது மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு பூரிப்பு வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு, அந்த ஒரு என்ஜாய்மென்ட்க்குள்ள அது போயிடுச்சு. ஜாய்க்குள்ள போயிருது. ம். சிலிண்டர தூக்குறதுக்கு மொடையா இருக்கு, மெனக்கேடா இருக்கு. ஒரு 10, 15 கிலோ டம்பிள்ஸ தூக்கிடலாம். ஆனா சிலிண்டர் தூக்குறதுக்கு இது இருக்கு. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, "ஏங்க அதனுடைய ப்ரொப்போர்ஷன் கதையெல்லாம் சயின்ஸ் எல்லாம் இங்க பேச வேண்டாம். அத தூக்குறதுக்கு ஒரு மொடையா இருக்கு. ஆனா, அத விட 3, 4 மடங்கு வெயிட் இருக்கிறது அவ்வளோ ஈஸியா இருக்கு நமக்கு தூக்குறக்கு." அப்போ நீங்க சொன்னது தான். என்னுடைய ஈடுபாடு ஒரு விஷயத்தின் மீது எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ, அங்க முடியாதுங்கிற பேச்சுக்கே இடமில்ல ஆமா. அப்படிங்கிறது. ஏன்னா அந்த டைம் வந்து என்ன ஆகும்னா, கிரியேஷன் வந்துரும். இப்போ வந்து ஜிம்முக்கு போய் நீங்க வெயிட்ட தூக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபர்ஸ்ட்டு நாள் ஜிம்முக்கு போறேன்னா, யூசுவலா எல்லாருமே ஃபர்ஸ்ட் நாள் ஜிம்முக்கு போறவங்க வந்து ஆர்வமா நெறைய விஷயத்த பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பயங்கர பெயின் வரும். ம். உடனே பிரெயின் சொல்லும் இன்னைக்கு போகாதன்னு. ம். ஃபர்ஸ்ட் நாள் ஏன் நம்ம அந்த ஆர்வத்தோட செய்றோம்னா, ஏன்னா அது புதுசு. புதுசு. கரெக்ட். அப்புறம் கான்ஷியஸா செய்வீங்க. அதாவது ரொம்ப ஆழ்மனத்தில இருந்து நீங்க செய்வீங்க. கான்ஷியஸ்ன்னு சொல்லக்கூடாது. சப்கான்ஷியஸா ரொம்ப ஆல்ஃபாக்குள்ள போயே செய்ய ஆரம்பிச்சுருவீங்க நெறைய விஷயம். இன்னைக்கு வந்து உடம்ப குறைக்கணும் அது இதுன்னு. அதுக்குண்டான எஃபெக்ட் வந்து எப்படி தெரியுங்களா? நெக்ஸ்ட் டே பயங்கரமான பெயின் இருக்கும். ம். அந்த பெயின்ல வந்து உங்களுக்கு கலோரிஸ் குறையும். கரெக்ட். ஆனா அது மெயின்டெயின் பண்ண மாட்டோம். கரெக்ட். உட்டுருவோம். ஆனா அத நீங்க ரெகுலரா வந்து இத நீங்க பண்றதுக்கு முன்னாடியே நீங்க சொல்லிட்டு, இப்படியெல்லாம் தான்டா இருக்கும் பச்ச. ஓ! கொஞ்சமா செய்யி. அங்க ஒரு ம். வாத்தியார் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு தெரியும். அவர் சொல்றத கேட்டுட்டு நீ அழகா மெதுவா செய்யி. ம். சூப்பரா செய்வ. நீ நெனச்ச மாரியே அழகா ட்ரிம்மா உன் உடம்பு வரும். ம். மசில்ஸ் எல்லாம் நல்லா பில்ட் ஆகும். ம். ஜாலியா இருப்ப. அருமையான சாப்பாடு நீ சாப்பிடுவ. ஹெல்த்தியான நியூட்ரிஷியனான ஃபுட்ட நீ சாப்பிடுவ. வா! திரும்பி போ. ம். திரும்பி வா. திரும்பி போ. 4 பேர் சொல்லுவாங்க ஒரே வாரத்தில. செம்மையா இருக்குடா உன் பிசிக்ன்னு. ம். அதனால நான் சொன்ன மாரி செய். ஜாலியா இருப்ப. ம். அவ்வளோதான் மேனிஃபெஸ்டேஷன். அது நெஜமாலுமே அப்படி நடக்கும். நெஜமாலுமே 4 நாள்ல வந்து அந்த அ யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க. என்ன ஒரு மாற்றம்? அவன் ம். கிண்டலுக்கு சொல்றானா? இல்ல நெஜமாலுமே சொல்றானா? அது வேற. ஆனா, ஆனா நான் அந்த சொல்லிட்டான். எதிர்பார்த்த அந்த ஒரு வேர்ட்ஸ் வந்து வெளிய வந்துருச்சு யாரோ வந்துருச்சு. ஒரு மூலமா. உங்களுக்கு அப்போ வந்து ஒரு பயங்கரமான ஜாய் இருக்கும். உண்மதான், உண்மதான். என்ன உ உங்களுக்கு தான் அது தெரியும். அதோட எசன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு. கரெக்ட். அப்போ அத நெனச்சு அது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து ரிவார்ட் குடுக்குற மாரி மைண்டுக்கு. இப்போ ஏஐ படிச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 3 கேட்டகரி இருக்கு. அதுல ரிவார்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கு. ஓகே. என்னங்க, நெறைய விஷயத்த காட்டும். இது நீ நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு ரிவார்ட் மாரி ஒரு கமெண்ட்ட வந்து குடுத்தோம்னா, அது ரிலேட் பண்ணி இருக்கிற பேட்டர்ன்ஸே வந்து காட்டும். ஓகே.
அப்போ அது வந்து ரிவார்ட் அண்ட் ரீட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீ சொன்னது செஞ்சது தப்பு அப்படின்னா ரீட்ரெயின் பண்ணு, திருப்பியும் போய் அதை என்ன பண்ணிட்டு வரும். ஏஐலாம் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அந்த மாதிரியே தான் நம்ம பிரெயினும். ஓகே. ரிவார்டை கொடுத்தீங்கன்னா ஓ இவனுக்கு இது பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி நம்ம பண்ணணும் போல் இருக்கே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நீங்கள் சொல்கிறது நான் அது வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும் சப்கான்சியஸ். நமக்கு வந்து ஓகே இவனுக்கு இதை செய்யணும், அப்படி செய்யணும், உன்னையும் நம்ம செய்யலாம். நம்மளை எவ்வளோ தூரம் விஷ் பண்ணுவான், நம்மளை புகழ்வான். எல்லாருமே புகழ்ச்சிக்கு அடிமைங்க. கடவுளே அப்படித்தான். என்னங்க தூக்கி வச்சு தான் பேசணும் கடவுள்கிட்டையும், வேற வழியே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். முடிஞ்சால் நீங்கள் பாட்டு கூட பாடலாம் உங்கள் பச்சையை வச்சு, அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா சாமிக்கு பாட்டு தான் பிடிக்கும். அந்த மாதிரி ஏன்னா பாட்டு எல்லாமே புகழ்ச்சி தான் இருக்கும். உண்மைதான். ஒரு அப்படியே ஒரு திட்டுற மாதிரி போய் புகழ்ச்சி வரும், அப்படி வேணா இருக்கும். இப்போ லவ்வருக்கு பாடுற பாட்டுமே புகழ்ச்சி தான். உண்மைதான். என்னங்க அது மாதிரியே தான் நீங்கள் எல்லாமே பண்ணணுங்கிற. அப்படி நீங்கள் பண்ண அது ரொம்ப நல்லா ட்ரெயின் ஆகி உங்களுக்கு வாண்டடாக வந்து எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிடும். நான் இந்த ரிவார்டிங் சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது நான் இது பார்த்தேன். அதாவது இப்போ ஒரு மனுஷனையோ இல்லை ஒரு மிருகத்தையோ ட்ரெயின் பண்ணும்பொழுது ஒன்று செஞ்ச உடனேயே பாராட்டிட்டு ஏதாவது ஒன்று சாப்பிட்ற கொடுத்துருவாங்க. ட்ரீட் ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, ஆஹா இது நான் செஞ்சது எனக்கு கிடைக்குமா, வேற எது மத்தியும் அவனுக்கு அங்கே மெனக்கேடு இருக்குது, உடம்பு வலிக்குது, நோகுது, அதான் இதை செஞ்சால் எனக்கு இது கிடைக்கும். இப்போ குழந்தைக்கு சொல்கிற மாதிரி தான், எனக்கு சைக்கிள் வாங்கி கொடு, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி தர்றேன். ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின உடனே சைக்கிள் கிடச்சிருச்சுன்னா அந்த குழந்தை லைஃப் லாங் அது ஒரு பூரிப்புலேயே இருக்கும். அப்போது அந்த கோல் செட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா, இது பண்ணுனா இது எனக்கு, இது பண்ணால் இது எனக்கு. ஆமாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. ரிவார்டு வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும், அதை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக வந்து அப்ரிஷியேஷன் வந்து என்னென்னாங்க, அதை எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா, அப்ரிஷியேஷன் இஸ் நத்திங் பட் தேங்க்ஸ். ஓகே, சரிங்களா? அதை வந்து நீங்கள் சராசரி வாழ்க்கையில் ரொட்டீன்லேயே நீங்கள் வந்து அப்ரிஷியேஷனை கொண்டு வரணும். பாராட்டுறது. உங்கள் கூட உழைக்கிற சக ஊழியர்கள், வீட்டில் இருக்கிற நபர்கள், இவங்களை எல்லாத்தையுமே எதுக்குமே எப்போ பார்த்தாலுமே வந்து நீங்கள் அவங்கள பாராட்டுங்க. ஓகே. தப்பே செஞ்சாலுமே வந்து கரெக்டு தான்ப்பா நீ செஞ்சது, ஆனால் உன்னி நீ இந்த மாதிரி செய்யு, அருமையாக செஞ்சுருக்க, உன்னி கொஞ்சம் எஃபர்ட் போடு, பிரமாதமாக இருப்ப நீ. எப்பவுமே விஷ் பண்ணி பழகணும். அப்போ அந்த விஷ் பண்ணி பழகினா தான் நம்ம சக தொழில நம்ம கூடயே இருக்கிற ஜீவனும் வந்து நமக்கு உதவி செய்யலை, அவங்களையும் நீங்கள் வந்து விஷ் பண்ணுவீங்க. அது பேர் ரிவார்டு தான். கரெக்ட். என்னங்க இது பேர் வந்து தேங்க்ஸ். இதெல்லாமே மேனிஃபெஸ்டேஷனை சொல்லுவாங்க. தேங்க்ஸ் கிவிங், தேங்க்ஸ் சொல்லு, விஷுவலைஸ் பண்ணு. நான் விஷுவலைஸ் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்லிட்டேன், பச்சையை வச்சு நீங்கள் வந்து பிரம்மாண்டமாக வீடு கட்டுறதை பற்றி நான் சொன்னேன். அதே மாதிரி தேங்க்ஸ் கொள்றதும் அதே தான். அப்போ தான் வந்து ரிவார்டு கொடுக்க தான் அது நெருங்கி வரும். அட்ராக்ஷனுங்கிறது வந்து தேங்க்ஸ் தான். அப்புறம் ரொம்ப பணிவோடு பேசணும் எல்லாத்துக்கிட்டையும் வந்து இவன் கூட வேலை செய்கிறவன் தானே, எனக்கு கீழே வேலை செய்கிறவன் தானே, என் வீட்டுக்காரி தானே, ஏய் ஊய் அப்படின்லாம் சொல்லாமல், என்னங்க அவங்க ஓகே கான்ட்ரவர்ஷியலாக இருந்தாலும் ஒரு மாதிரி முரண்பாடாக அவங்க வந்து பேசுகிறாங்கனாலும் நம்மளை திட்டுறாங்க, அவங்ககிட்ட போய் நான் எங்கே போய் பாராட்டுறது? அவன் ஒருத்தன் வந்து நம்மளை திட்டுறான், நம்ம எப்படி அவனை பாராட்டு? இப்போ நான் என்னோட சூப்பர்வைசர் வந்து என்னை திட்டுறான், எனக்கு அவனை கண்டாலே பிடிக்கல, அவனையோட பயங்கரமான ஸ்கில்லு நான், என்னோட ஓனருக்கும் வந்து நல்லாவே தெரியும் நான் ரொம்ப ஸ்கில்டுன்னு, ஆனால் அவனைத்தான் சூப்பர்வைசராக போட்டிருக்கான். என்னன்னே தெரியல, அவனுக்கும் தெரியும் சூப்பர்வைசர் டம்மி தான். ஆனாலும் அவன் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீ திட்டுறான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே பேசாதீங்க, அமைதியாக இருங்க, ஒதுங்கிருங்க. அப்புறம் எதனால ஓனர் வந்து அவரை சூப்பர்வைசராக வச்சுருக்காருன்னு கொஞ்சம் போய் கவனிங்க. அவருக்கு இந்த ஸ்கில்ஸையும் தாண்டி ஓனருக்கு வேற ஒரு விஷயம் தேவைப்படுது, வேற ஒரு ஸ்கில் தேவைப்படுது, சூப்பர்வைஸ் பண்ணுற ஸ்கில். அது உங்ககிட்ட இல்லை. ஓகே, அது என்னன்னு போய் கற்றுக்கோ. அவன் உன்னை வந்து மேய்க்கிறான், அடிக்கிறான், உதைக்கிறான், இல்லை என்னவோ திட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தா அண்ணா சொல்லுங்கண்ணா, ஆமாங்க அப்படிங்களா, சரிங்க, ஓ இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்குங்களா, நீங்கள் சொன்னால் கரெக்டு தாங்கண்ணா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்கள் சில விஷயம்லாம் எனக்கும் சொல்லிக் கொடுங்க, நானும் உங்களையாட்ட பெரிய ஆள் ஆகணும், எனக்கு இந்த விஷயம்லாம் கொஞ்சம் தெரியுங்கண்ணா, பட் இருந்தாலும் இந்த மாதிரி சூப்பர்வைஸ் பண்ணுறது, எப்படி வந்து எல்லா கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறது, இதெல்லாம் எனக்கு தெரியலைங்கண்ணா, கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குங்க, ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா. அடுத்த நாள்லேருந்து அந்த சூப்பர்வைசர் பேசுகிற விதம், பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். அதை நம்ம பண்ணணும். இப்போ நம்ம என்ன தான் நான் டெக்னிக்கலாக ஒரு இன்ஜினியராக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு மோட்டர் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறேன், என்ன மாதிரி ஸ்கில்ஸோட நான் வந்து இந்த மோட்டர் அசம்பிளிங் செஷனில் நான் வந்து இருக்கேன்னா, என்ன மாதிரி செய்யறதுக்கு ஆளே இல்லை, என் முதலாளியே எனக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு உங்களுக்கு வந்து ஹெட் வெயிட் இருக்குது. ஆனாலும் கூட அவ்வளோ ஸ்கில்டான இன்ஜினியர் உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண உங்களுக்கு தெரியல. அப்படின்னா அங்கே எங்கே போச்சு உங்கள் ஸ்கில்? நீங்கள் அசால்ட்டாக சொல்லலாம் மொபைலும் இந்த இன்ஜினியரிங் ஒர்க்கும் ஒன்றா, ரெண்டுமே ஒன்று தான்.
அந்த டெக்னிக்கல் டீட்டெயில் வேற, இந்த டெக்னிக்கல் டீட்டெயில் வேற. ம். உனக்கு இது தெரியுது, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. ஆனா உனக்கு தெரியாதது எத்தனை? ம். அத ஒத்துக்கணும். அதுக்கு தான் அங்க பணிவு வேணுங்கிறது. கரெக்ட். அப்போ எப்பவுமே நம்ம வந்து ரொம்ப அவேக்கிங்கா வந்து நெறைய விஷயத்த கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ம். ஒத்துக்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும், தேங்க்ஸ் சொல்லணும், சாரி சொல்லணும். இது எல்லாமே இருக்கு அன்றாட வாழ்க்கையில. இத நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்க மனசுக்கும் நீங்க அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதாவது உங்க பச்சைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்க இப்படியே இருக்கணும். நீங்க எப்பவுமே அதே உங்க ரொட்டீன்லயும் இருந்து, அதே மாரி விஷயத்த நீங்க செஞ்சுட்டு இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து இதுகிட்டயும் நீங்க கரெக்ட்டா பேச முடியும், மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதுவும் வந்து உங்களுக்கு வேண்டியத வந்து செய்யும். இது நீங்க சொல்ற இந்த ஹோப்பனோப்பனோ அந்த ஓகே. ஆ, ஆ, அந்த ஆ. இதில வந்து அது என்ன சொல்லுவாங்க? ம், ஐ அம் சாரி, ஆ ஐ தேங்க் யூ ம், அப்படின்னு ஒண்ணு வருங்க. ஸோ முதல்ல மன்னிப்பு கேட்டுரு. எதுனாலும் சரி மன்னிப்பு கேட்டுரு. ம், அண்ட் நன்றி சொல்லு. ம், அண்ட் பிளெஸ் தெம்ன்னு நெனைக்கிறேன். அவங்கள ஆசீர்வாதம் பண்ண இந்த 3 ம், ம். ஹோப்பனோப்பனோ இருக்கும். ஆமாமாமா. இந்த 3 பண்ணு. எதுக்குன்னா, ம். அவங்களுக்காக இல்ல, உனக்காக. உனக்காக. நீ அவங்க அத கேட்குறாங்க. ஏங்க நான் இத்தன சொன்னாலும் அவங்க ஒண்ணும் கேட்க போறதில்ல. அது அவங்களுக்காக இல்லப்பா. அது உனக்காக. நீ உன்னுடைய குரோத்துக்காக. ம், ம், நீ ம், உலகத்தெல்லாம் மாத்த போறதில்ல. நீ ம், முதல்ல ஸ்டேபிளாவும், அமைதியாவும் நீ இருக்கிறதுக்காக இத பண்ணு. ம், எவ்ரிதிங் வில் சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. ம், ம், ம். இன்னைக்கு ஒரு சில ஆட்கள் வந்து இதைய வச்சே வந்து மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிக் குடுக்கறக்கு இருக்கு. நீங்க எக்ஸாக்ட்டா அதே இத தான் சொன்னீங்க. சின்ஸ் இப்படி ஒரு டெர்மினாலஜி இருக்குங்கிறதுனால நான் இல்ல அத அது சொல்ல வந்தேன். வந்து எஃபெக்டிவான விஷயம் தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எங்க தேவையோ அங்க சாரி சொல்லுங்க. ஆல்ரைட். எங்க தேங்க்ஸ் சொல்லணுமோ அங்க தேங்க்ஸ் சொல்லுங்க. ம். இங்க நான் சொல்ல வந்தது மெயினான விஷயம் வந்து என்னன்னா, எல்லாத்தையுமே அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஓகே. விஷ் பண்ணுங்க. பாராட்டுங்க. சின்ன குழந்தையும் பாராட்டணும். வெளிய குப்பை வார்றவங்களையும் பாராட்டணும். ம். டிரைவரையும் பாராட்டணும். அவங்க கான்ட்ரோவர்ஷியலா ஓட்டுனாலும், வேற மாரி இதெல்லாம் பண்றாங்கனாலும், நீங்க நல்லா தாங்க நான் பண்றீங்க. இத மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி. ம். ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில ஒரு ரூ. 10 ரூ. 20 எக்ஸ்ட்ரா குடுத்துட்டு வாங்க. ம். தப்பே இல்ல. இதத்தான் அங்க இந்த கான்வர்சேஷன்லயே சாரியும் இருக்கு, விஷஸும் இருக்கு, தேங்க்ஸும் இருக்கு. கரெக்ட். அத செயலா ஆக்குங்கங்கிறேன். ம். ம். ஆனா அது அவன் நம்ம அன்றாட வாழ்க்கையில அத வச்சுக்கணும். நீங்க வந்து வெள்ளைக்காரன் வந்து சொல்லிட்டான், எல்லாத்துக்குமே நீ சாரி சொல்லிரு. எல்லாத்துக்குமே தேங்க்ஸ்ன்னு சொல்லிரு. அவன் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஜெனரிக்கா இருக்கு. ம். ஏன்னா நம்மனால சூஸ் பண்ண முடியாது. எங்க சாரி சொல்லணும், எங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்விசிபிள் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கு எல்லாமே. கரெக்ட். ஆப்ஜெக்ட் இருந்தா தான் அந்த ஆப்ஜெக்ட்டோட பிஹேவியர வச்சு நான் வந்து அங்க தேங்க் பண்ணணுமா, சாரி சொல்லணுமான்னு இருக்கு. நம்ம வந்து இங்க ஆப்ஜெக்ட்ட வச்சு தான் பேசுறோம். பச்சைங்கிற ஒரு ஆள வச்சு தான் நம்ம இங்க பேசுறோங்கனால, எங்க எது சூட் ஆகுமோ அங்க சூஸ் பண்ணிக்கோ. ம். ஸோ அங்க நம்மளுடைய புத்திசாலித்தனத்த யூஸ் பண்ணிக்கிறது தான். உன்னியும் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். கரெக்ட், கரெக்ட். ஏன்னா மனசுக்கு தெரியும். "கத விடுறியா?" ம். அப்படின்னு கேட்கும். "என்ன ஆமா. கிண்டலா?" அ. அப்படின்னும் கேட்கும். ஆமா. ஏன்னா சும்மா வெறுமனேக்கு தேங்க்ஸு, சாரின்னு சொன்னோம்னா, அதுதான். இந்த நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட ஆமா. வச்சுக்காத. நடிச்சீங்கன்னா அது வேலையாகாதுங்க. ஏன்னா நடிக்கிறதே வந்து கான்ஷியஸா பண்றது. மேல் மனத்தோட செய்யறது தான். சரிங்களா? அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ம். ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்றேங்க. ரொம்ப சாதாரணமான ஒரு எக்சர்சைஸ். ஒரு டெஸ்க்ல ஒரு பெண்ண நான் வச்சுட்டேன். அத நான் கண்ல பார்த்துட்டேன். என்னங்க கண்ல பார்த்துட்டேன். கொஞ்சம் ஜிக்ஸாக்கா இருக்கு. நேராவும் இல்ல. ஏதோ இப்படின்னு வச்சிருக்கேன். வச்சுட்டு அத கண்ல பார்த்துட்டேன். கண்ண மூடிட்டேன். கண்ண மூடிட்டு நான் வந்து என்னன்னா, அந்த பெண்ண வந்து எடுக்கணும். ம். இது வந்து ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ். ம். நல்லா வந்து மூச்சு உள்ள போறது, வெளிய வர்றது நல்லா நெனச்சுட்டு, அந்த பெண் இருந்த இடமும், உங்க கையவும் நீங்க நெனச்சுக்கோங்க. ம். கைய வந்து இப்படி வச்சிருக்க கைய வந்து 1 பை 1 அதாவது இன்ச் பை இன்ச்சா நீங்க நகர்த்திட்டே வாங்க மெதுவா. அது போறது உங்களுக்கு தெரியணும். தெரியணும். ம். இப்படியே போக 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 கரெக்ட்டா அது பெண்ணுகிட்ட போய் நிக்கும். ம். இதே நீங்க வந்து மேல் மனதோட கான்ஷியஸா வேற எங்கேயோ பார்த்துட்டு இப்படி இப்படி நரண்டுவீங்க. கரெக்ட். அப்படின்னா உங்க சப்கான்ஷியஸ் எவ்வளோ பவரா இருக்கு. பவரா இருக்கு. இதெல்லாம் நீங்களே இன்னைக்கே இப்பவே இந்த நொடியே நீங்க செய்யலாம். ம். ம். அப்ப நீங்க இப்படி பண்ணையில என்னன்னா ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போகும் அது. ம். புரியுதுங்களா? ம். அதே லெவல்லயே நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கங்கிறேன். அப்ப உங்களுக்கு மேஜிக் தெரியணுமா இல்லையா? அதாவது மேனிஃபெஸ்ட் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணுமா தெரியாதான்னா, இத நீங்க செய்யுங்க. கரெக்ட். கண்ண மூடிக்கோ. நீ அது என்ன பண்ணணுமோ சின்ன ஒரு ஒரு இது. டம்ளர் இங்க இருக்குது. ம். இங்க தான் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. தெரியுது. நான் எங்கேயோ கண்ண மூடிட்டு வேற எங்கேயோ இப்படின்னா இப்படி நிரவணும். ம். தேடணும். அத பார்த்துட்டேன். அது மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. சப்கான்ஷியஸ் வாங்கிடுச்சு. நான் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டேன். நான் மெதுவா இப்படி கொண்டு போறேன். அப்படியே மெதுவா கொண்டு போக கரெக்ட்டா கை அங்கேயே போகும். ஓ! என்னங்க இந்த இடத்த விட்டு நான் நகர்ந்துட்டேன். அத பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு அங்க போயிட்டேன். கண்ண மூடிட்டு போறேன். இல்ல அங்க போய் கண்ண மூடிட்டேன். ஆனா இப்ப எப்படி அந்த டம்ளர் எடுப்பேன்? ம்.
நம்ம தான் பாபா அந்த படம் மாதிரி நிறைய டெஸ்ட் பண்ணுவோமே, அப்பவும் பண்ணலாங்க. அதே மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் அதை எடுக்கணுங்கிற டார்கெட்டு இன்ச் பை இன்ச்சாக உங்கள் கை நகர்றது தெரியணும். மெதுவாக தான் பண்ணணும், விசுக்குன்னு எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அதை உணரணும், ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே வரணும், அக்னாலேஜ்மெண்ட் வாங்கிட்டே இருக்கணும். அப்படியே மெதுவாக மெதுவாக பண்ண பண்ண ஒரு இன்ச்சாக கை போக இப்படி கரெக்டாக போகையில் டம்ளரத்தோடும் தொட்டுரும், எடுத்துரும். சார் இது நான் வந்து இப்போ நம்ம இந்த கீழே வாசல் இருக்கு இல்லைங்களா, ஆமாங்க. அந்த வாசல் நான் அன்றைக்கி என்ன பண்ணேன்னா, அன்னைக்கு வந்து எனக்கு மொபைல் யூஸ் பண்ண தோணல, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தோணல, எதுவும் தோணல. பேசாமல் வெளியே வந்து இப்படி நடந்துக்கிட்டு இருந்தேன், அந்த கதவுக்கும் செவுத்துக்கும் நடுவில் இப்படி நடந்துகிட்டே இருந்தேன். சும்மா ராத்திரி நேரத்தில். சரி இது ஒரு ட்ரையல் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டேன். இந்த செட்டப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இந்த செட்டப் இருக்குது. இந்த செட்டப் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு இடம் தான். கண்ணை மூடின உடனேயே நான் எப்போ கதவுல போய் மோத போகிறேனோ, எப்போ அந்த பக்கம் செவுத்தில் போய் மோத போகிறோங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா மோதுனா வலிக்குங்கிற அந்த ஒரு தாட் எனக்கு இருக்குது. அப்போ நான் கொஞ்சம் ஒரு 4-5 தடவை 5-6 தடவை இப்படி வரும்பொழுது என்ன வந்துட்டு இப்படி பார்த்துட்டு இப்படி வந்தேன். அப்புறம் ஒரு செகண்ட் இப்படி பேசாமல் இருந்துட்டு, ஒரு நிமிஷம் இரு, ஏன் இப்போ அவசரப்படுற, பொறுமையாக இரு, மெதுவாக காலை எடுத்து வை, பொறுமையாக போவோம் அப்படிங்கும்பொழுது 1-2 தடவை டவுட் இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரம் ஆக ஆக இப்போ கையை கொஞ்சம் முன்னாடி நேரத்தில் என்ன முன்னாடி செவுரு இருக்கு பாரு, கரெக்டாக எடுத்து மைண்டு சொல்லுது, அரை அளவுக்கு கை போகும்பொழுது செவுரு இருக்குது, நில்லு, டெஸ்ட் பண்ணிக்க, கண்ணை திறக்காத, கை முழுசு நீள வேண்டாம், அரை கை போச்சுன்னா செவுரு இருக்கு, அரை கை போகணும், நிஜமாலுமே செவுரு இருந்தது. இந்த பக்கம் வரும்பொழுது ஒரு நிமிஷம் நில்லு, நீ இந்த பக்கம் சைடில் போயிட்டுருக்க, கொஞ்சம் இந்த பக்கம் போ, இப்போ ஒரு முழு கை நீட்டு கதவு இருக்குது. பட் அதை ரெப்ளிகேட் பண்ணுனேன்னா 2-3 தடவை பண்ணினேன். பட் எனக்கு அப்புறம் அடுத்த வேலைன்னு அப்படி போயிட்டேன். பட் எஸ் நீங்கள் சொல்கிறது, நான் சின்ஸ் மக்களுக்காக சொல்கிறேன், எஸ் நீங்கள் சொல்கிறது உண்மை. ஒரு மாதத்துக்குள்ளாக இதை நான் பண்ணினேன். இட் இஸ் ட்ரூ. என்ன தான் இது பழகின இடமா இருந்தாலுமே இம்மிடியட்டாக கண்ணை மூடிட்டு வெறுக்குன்னு நம்மளால் நடக்க முடியறதில்ல. அப்போ என்ன பண்ணேன், ஒரு எட்டா மெதுவாக நடந்து போகும்பொழுது இந்த தாட்டுக்குன்னு ஒரு நிமிஷம் பேசாமல் இரு, அப்படி ஒன்றும் முட்ட மாட்டோம், இவ்வளோ மெதுவாக போனால் முட்ட மாட்டோம், ஒரு தைரியம் வந்துடுச்சு. இந்த தைரியத்தோடு போகும்பொழுது என்னுடைய மனசு வந்து எம்டியாக இருக்குது. இப்போ அதுவே சொல்லுது, நில்லு, இங்கே செவுத்து பக்கத்தில் வந்துட்டேன், தொட்டு பார்த்தேன். எஸ் இட் இஸ் எ ரிவார்டிங் சிஸ்டம். சூப்பரா மண்டை விரும்பு. ஓகே இப்போ திரும்ப கதவு கிட்ட போய் இதையே பண்ணிப்பாரு. எஸ் இட் இஸ் ட்ரூ. நீங்கள் சொன்னது 100% உண்மை. நான் பண்ணி பார்த்துருக்கேன் அண்ட் எஸ் இட் ஒர்க்ஸ். உண்மை, அதுதான் சொல்கிறேங்க. இது வந்து மைண்ட் ரீடிங், இது வந்து மேனிஃபெஸ்டேஷன். புரியுதுங்களா? இது வந்து நீங்களே பண்ணிட்டீங்க, இது எல்லாருமே பண்ணலாம். கரெக்ட். எல்லாரும் நீங்கள் மெடிடேட் பண்ணீங்களா? இல்லை. என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல. ஒரு ஆக்சுவலாக அது வந்து எனக்கு ஒரு சின்ன குழந்தை மாதிரி இது இருந்தது. அப்பா அம்மா பார்த்தா அதை லூஸ் தானேன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டுமே. இது நீ ஒரு புதுசாக ஒரு ஸ்கில்லை வளர்த்திக்கிறடா. நீ ஒரு நிஞ்சா மாதிரி நினச்சிக்கோ. நீ நிஞ்சாக்கு தான் கண்ணை மூடிட்டு எல்லாமே தெரியும். நீ ஒரு நிஞ்சா மாதிரி நினச்சிக்கோ, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. அப்படி ஒரு கியூரியாசிட்டி வந்து எனக்கு பயங்கர இது இருந்தது. இருட்டில் வந்து இப்போ நைட்டு நடுஜாமத்தில் தூங்குறாங்கன்னா இருட்டில் சத்தம் இல்லாமல் எந்திரிச்சு போய் தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு பாட்டில் ஏதாவது வச்சு எடுத்து குடிக்கணும்னா இது எல்லாருமே பண்ணுறாங்க. கரெக்ட். ஆனால் அது ஒத்துக்கிறது இல்லை. கரெக்ட். இப்போ இருட்டு எப்படி இருக்கும்? கருகுமுன்னு இருக்கும், கண்ணை திறந்தாலும் தெரியாது. கரெக்ட். ஆனால் அது எப்படி நீ கரெக்டாக கொண்டு போய் கையை கொண்டு போய் அங்கே வைக்கிற பாட்டில் இங்கே தான் இருக்குன்னு கொண்டு போகிற, இல்லை கரெக்டாக டோரை திறக்கிற, பாத்ரூம் டோர் திறக்கிறீங்க, பெட்ரூம் டோர் திறக்கிறீங்க, எப்படி திறக்கிறீங்க? எப்படி தெரியுது உங்களுக்கு? ஏன்னா அவ்வளோ ஒரு அவேர்னஸோட உங்கள் சப்கான்ஷியஸ் அப்படியே முழிச்சு அப்படி உங்களை கைட் பண்ணுது, அவ்வளோ தூரம் அது சப்போர்ட் பண்ணுது. கரெக்ட். என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப வருஷம் முன்னாடி, நான் சொல்கிறேன் ரொம்ப முன்னாடி நடந்தது. அப்போ தான் இந்த வண்டியெல்லாம் ஓட்டி பழகிற ஒரு பீரியடுங்க. அப்போ வந்து அவன் ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்யூஸில் இருந்தான். அப்போ அவன் இதை என்கிட்ட ஒரு நாளில் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம். அவன் என்ன சொல்கிறான்னா, அண்ணா நான் இந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன், சின்ஸ் சப்ஸ்டன்ஸ் இருந்ததுனால என்னோட கான்ஷியஸ் வேலை செய்யலை. டக்குன்னு பார்க்கும்பொழுது முன்னாடி அந்த வண்டி இருந்தோன்னு வண்டி இப்படி டக்குன்னு இப்படி எடுத்துட்டேன். ஆனால் அந்த ஃபியூ மீட்டர்ஸ் வரைக்கும் நான் என்னுடைய கான்ஷியஸில் இல்லை. உள்ள இருந்து ஒருத்தர் டேய் கண்ண மூடிடா அப்படின்னு சொல்கிறான், வண்டிடா முன்னாடி கண்ண மூடிடான்னு உள்ளிருந்து ஒரு வாய்ஸ் வருதுன்னா விட்டு 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 விட்டுன்னு ஆயிடுச்சு. என்னுடைய கான்ஷியஸ் பூரா வந்துடுச்சு, நான் வண்டியை இந்த பக்கம் எடுத்துட்டேன். இது ஒரு தடவை இல்லைன்னா 3 தடவை அன்னைக்கு நடந்தது. உள்ளிருந்து ஒரு வாய்ஸ் வருது, நீ சரியான நிலையில் இல்லை, எல்லா நேரத்துலையும் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது, மெதுவாக போ, ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு தண்ணி குடிச்சிட்டு போ. பட் இருந்தாலும் நான் அப்படி வந்துட்டேன், சீக்கிரம் எனக்கு வீட்டுக்கு போனால் வந்துட்டேன். 3 தடவை எனக்கு இப்படி நடந்தது. அப்போல்லாம் தெரியல இது என்ன ஏதுன்னு.
அப்போ அவன் சொல்கிறான்னா இந்த மாதிரி ஒன்று அவன் பயாலஜி ஸ்டூடெண்ட்டுங்கிறனால இந்த சப்கான்ஷியஸ் கான்ஷியஸ்லாம் சொன்னான். அப்போது இந்த மாதிரி இருந்ததுண்ணா ஆ. ஒரு வாய்ஸ் கேட்டதுண்ணா உள்ள இருந்து, "டேய் கண்ண மூடிடா" அப்படின்னு சொல்லிட்டு ம், 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 ம். 3 தடவை தப்பிச்சேன். இல்லாட்டி கொண்டு போய் சாத்தியிருப்பேன் நான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை சொன்னான். ம், ம், ம். ஸோ இதுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் தியானம் இது இயற்கையாக நமக்குள்ள நடக்கிறது. நமக்குள்ள இருக்கிறது பட் தான். நம்ம தினமும் நோட்டீஸ் பண்ணி அதை தினமும் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம Practice முற்படுறது பண்ணணும். இல்லை. ஆமா, ஆமா. அதான் நான் தான் சொல்றேன். நீங்க ஏற்கனவே எக்யூப்டா தான் இருக்கீங்க. கரெக்ட். நம்ம அத நோட் பண்றதில்ல, அத பிராக்டிஸ் பண்றதில்ல. அதுதான் இங்க பெரிய சேலஞ்சா இருக்குங்க. இன்னும் நம்ம நெறைய எக்சர்சைஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ட்யூஷன் டெஸ்ட். ம். நீங்க சொன்ன மாரியே அந்த சைடு என்ன இருக்கு அப்படிங்கிறது. இப்போ வந்து Instagramல எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதுல சில ஆக்டிவிட்டிலாம் நடக்குதுங்க. சில பேர் பண்றாங்க. எப்படின்னா கையில வந்து ஏதோ ஒண்ணு வச்சுப்பாங்க. கரெக்ட். கையில வச்சுட்டு நான் என்ன நம்பர் கையில வச்சிருக்கேன் சொல்லு பார்க்கலாம். ம். அது என்ன மெட்டீரியல் அந்த நம்பரு? ம். என்ன? அப்புறம் வந்து அது என்ன கலர்ல இருக்கு? ம். க்ளூ குடுத்துருவாங்க. ம். 0ல இருந்து 10க்குள்ள சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ம். நம்ம அந்த இன்ட்யூஷன் வந்து பிராக்டிஸ் பண்றது. ஸோ அத வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாரி நெறையா பிராக்டிஸ் இருக்குது. என்னங்க? அத தான் நம்ம செய்யணும். இப்போ நீங்க டெய்லியுமே வந்து அந்த பென் எடுக்கிற விஷயம், நீங்க சொல்ற மாரி நடக்கிற விஷயம், ஒண்ணுமே இல்ல. நீங்க இங்க நடந்தீங்க. நீங்க உண்மைய சொல்லணும்னா நீங்க தெருவுலயே நடந்து நீங்க வெளியவே போலாம். நீங்க மெயின் ரோடுக்கே போயிரலாம். கரெக்ட். கரெக்ட். அந்த அளவுக்கு வந்து நம்ம மனசு வந்து அவ்வளோ தூரம் தெரிஞ்சு, அது வந்து தெளிவ வந்து நமக்கு குடுக்குது. நம்ம அத தான் நோட் பண்ணணும். ஆனா இது அன்றாட வாழ்க்கையில நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, நீங்க வந்து இந்த மாரி சில பிராக்டிஸ்லாம் பண்ணணும். விஷஸ் வந்து குடுக்கணும். அப்ரிஷியேட் பண்ணணும். அப்பதான் வந்து நார்மலா இந்த மாரி ரொட்டீன்ல இருக்கிறப்போ ஏன்னா நல்ல பிரகாசமா லைட்டு பயங்கர பிரைட்டா இருக்கிற நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஆழ் மனசு வந்து ஆழமா தூங்கிட்டு தான் இருக்கும். ஓகே. பார்க்கும், கண்டுக்காது. ஒண்ணும் பெருசா அலர்ட் எல்லாம் குடுக்காது. நம்ம எப்போ தூங்குற நிலைக்கு போறோமோ, இல்ல எப்போ ரொம்ப டார்க்கா, டென்ஸா இருக்கோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா, கான்ஷியஸ் ஷட் டவுன் ஆகி, சப்கான்ஷியஸ் அப்படியே மேல வரும். ஓகே. இப்ப இந்த மாரி ரொட்டீன்ல வந்து திரும்ப திரும்ப நான் எழுப்பி விட முடியும். "டேய் எந்திரி, எந்திரின்லாம்" எழுப்ப முடியாது. அப்படி சொன்னாலும் அது எந்திரிக்காது. எந்திரிக்க. அப்புட்னா அதுக்குன்னு ஒரு சிக்னல் இருக்கு. அதுதான் என்னன்னா பச்சை. ம். கரெக்ட். ஸோ அது சொன்னீங்க, அது பழக்கிட்டீங்க, அது பண்ணீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நம்மள வந்து ஹெல்ப் பண்ணும். இப்ப திரும்பியும் என்ன சொல்றேன்னா, இந்த பேரு சொல்றது, இந்த கலர் சொல்றது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க வந்து என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். வச்சுக்கங்க. பலவிதமா நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அது நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணணும். உங்க கோல் என்னவோ அத பொறுத்து தான் எல்லாமே. ம். ம். ஒருத்தருக்கும் ஒரு வகை கோல் இருக்கும். வீடு கட்டுறது இருக்கும். நான் சொன்ன மாரி கார் வாங்குறதுல இருக்கும். நான் பெருசா அச்சீவ் பண்ணணும். ப்ரமோஷன் வாங்குறது, இவ்வளோ கோடி ரூபாய் நான் சொத்து சேர்த்தணும். என் பையன் இவ்வளோ தூரம் பாஸ் பண்ணணும். என்ன நல்லா சமைக்கணும். அதே மாரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க பண்ணுங்க. அதுவும் ஒரு பிராக்டிஸ். இன்ட்யூஷன் டெஸ்ட் மாரியே வந்து நான் அன்னைக்கு போன தடவ சொன்ன மாரி ஹோட்டலுக்கு போனா டேஸ்ட்டா ஃபுட் கிடைக்கணும். ம். எனக்கு கார் பார்க்கிங் கிடைக்கணும். பிஸியான ஸ்ட்ரீட்ல அதாவது முக்கியம் பெரிய ஊர்ல பிஸியான ஸ்ட்ரீட்ல ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து அது கார் பார்க்கிங் நமக்கு கிடைக்குமான்னா, தெரியாது தான். ஆனா அத மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. நம்ம கரெக்ட்டா போய் நிறுத்தி, நமக்கு சம்மந்தப்பட்டவங்கள இறக்கி விடுற நேரத்தில டக்குனு இங்க ஒரு காருக்காரன் ரிவர்ஸ் எடுப்பா நம்ம ஈஸியா நிறுத்தலாம். அந்த மாரி நடக்கும். இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்க நியூயார்க் சிட்டில இது ரொம்ப கஷ்டங்களாம். ம். கார் பார்க்கிங் கிடைக்கணும்னு அவன் வேண்டிப்பானாம். ஓகே. சாமிகிட்ட அவனோட வேண்டுதலே, காலையில இன்னைக்கு எப்படியோ ஈஸியா கார் பார்க்கிங் கிடைச்சிரணும் ம். அப்படின்னு வேண்டிப்பானாம். ஓகே. ஸோ அவங்க அவங்க வந்து அவன் சொல்றான் இது பெருசா நான் மேனிஃபெஸ்ட் பண்ண மாரியே எனக்கு ஆக்சுவலா கார் பார்க்கிங் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு. என்னடா இதெல்லாமாடா ஒரு விஷயம். பண்ணுங்க. அவனுக்கு அது பெரிய விஷயம். பெரிய விஷயம். இல்லைன்னா அவனுக்கு நெறைய விஷயம் லேக் ஆகுது. அவனுக்கு வந்து டைம் பிரச்சனை. க நியூயார்க் சிட்டில மேக்ஸிமம் என்ன பண்ணுவான் ட்ரேடிங் பண்ணுவான். இல்ல பெரிய பெரிய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. அவன் கொஞ்சம் அந்த ஒரு ஒரு நேரமும் அவனுக்கு ஒரு வேல்யூ. கரெக்ட். அதனால அவன் எல்லாத்தையுமே வேல்யூ பண்ணி பார்ப்பானுங்க. அதே மாரி தான் நமக்கும் எல்லாத்தையுமே நம்மளும் வேல்யூ பண்ணி பார்க்கணும். நம்ம அதுக்கு தகுந்தாடி மேனிஃபெஸ்ட் பண்ணணும். இதெல்லாமே இருக்குது. ம். சார் முன்னாடி நம்ம சொன்ன ஒரு இது நம்ம ரொட்டீனா ஒரே விஷயத்த நினச்சிக்கிட்டே இருக்கும்போது, அது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் வந்து வெளிய தள்ளி விட்டுரும். அந்த கான்ஷியஸுக்கு இது எனக்கு தெரிஞ்சது தானடா திருப்பி திருப்பி ஒன்னே பண்ணிட்டுருக்கேன். இப்போ நம்மளுடைய போர்டமும் அதே மாதிரி ஒரு விஷயம் தானுங்களா? ஏன்னா, இப்போ நம்ம ரொட்டீனா ஒரே ஒர்க்கு இப்போ எல்லாரும் இந்த மேனிஃபெஸ்டேஷனோ இல்லை ஏதாவது இந்த அ, ஒரு சில புக்ஸ் எல்லாம் எழுதும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, "பாரு நீ வேலைக்கு போற அப்படின்னு சொன்னா ஒரே ரோட்ல போயிட்டே இருக்காத. மோனோட்டோனஸா இருக்கும். நீ புதுசா வேற ஏதாவது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாரு. பிகாஸ் உன்னுடைய அந்த ஒரு ரொட்டீனை நீ மாத்தணும் முதல்ல." ஸோ இந்த போர்டமும் இந்த ரொட்டீன்னால வர்றது தானா? அப்போ ஆழ் மனசு அவனுக்கு வேற என்னமோ கேட்குது. "என்னடா ஒன்னயவே பண்ணிக்கிட்டு இருக்க, போர் அடிக்குதுடா, வேற ஏதாவது புதுசா பண்ணு." அப்படிங்கிற மாதிரி. போர்டம் வந்து கான்ஷியஸ்க்கே போர்டம் ஆயிடுச்சு. புரியுதுங்களா?
அப்படியும் சொல்லலாம். இன்னொன்னு வந்து என்னன்னா, சப்கான்ஷியஸ் வந்து அத பார்க்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஈவன் தோ நீங்க வந்து செஞ்சதே செஞ்சாலும் கூட, ரொட்டீனே செஞ்சாலும் கூட, அந்த இடத்துல சப்கான்ஷியஸ் வந்து எதையோ பார்க்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ம். அது டெய்லி போற ரோடு தான். சேம் டைமு, சேம் சிக்னல் அதே தான். ஆனா, அங்க வேற ஏதோ வித்தியாசத்த வந்து பார்த்துட்டு இருக்கு. இல்ல வேற ஏதோ விஷயத்த நமக்கு அலர்ட் வந்து குடுக்குதுன்னு அர்த்தம். அத நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஓகே. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு சிந்தனையும், ஒரு ஒரு தாட்டு வந்து எந்த ஒரு டாக்டரோ, இல்ல வேற ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டோ வந்து தீர்த்து வைக்க முடியாது. முடியாது. நம்மளே தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கணும். ஏன் நமக்கு அந்த இடத்துல மட்டும் இந்த மாரி ஒரு உணர்வு வந்தது? அதுக்கு போய் நீங்க வேற யாரோ கிட்ட போய் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கேட்காதீங்க. எனக்கு ஒரு ரீசென்ட்டா ஒரு சம்பவம் நடந்ததுங்க. ரொம்ப ரொம்ப ரீசென்ட்டான ஒரு சம்பவம். ஓகே. ஆஃபீஸ்ல இருந்தப்போ காஃபி அந்த அ லெமன் டீ வந்து குடிச்சிட்டு இருந்தேங்க. குடிச்சிட்டு இருக்கப்போ ஒரு ஆடு டிஸ்ப்ளே. அதில வந்து ஆடெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அது ஆடு குடுக்குறவங்க வந்து அவங்களோட ஆடும் வருது. நாங்க தான் இந்த ஆட் ஏஜென்சின்னு வருது. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு வந்து ரொம்ப பயங்கரமான கண்ணு. ஓகே. பிரைட்டான கண்ணுங்க. ம். பயப்படுத்துற மாரி கண்ணு. வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? ம். ஹியர் வி ஆர் அப்படின்னு என்னவோ அவனோட இது ஏதோ டேக் என்னவோ போட்டு வச்சிருக்கான். அத பார்த்துட்டு இப்படிங்கிறதுக்குள்ள டப்புன்னு கண்ணாடி உடைஞ்சிருச்சு. ஓ! டம்ளர். அது டீ கிளாஸு அப்படியே உடையுது. ஓகே. உடைஞ்சு டீ கிளாஸ் வந்து கொட்டுது. அதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து சப்கான்ஷியஸ் வந்து ரியாக்ட் பண்ணிடுச்சு. ம். இன்னொன்னு வந்து வேற ஏதோ நெகட்டிவ் எனர்ஜின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா, விக்ரஸா பயங்கரமா இருக்கு அந்த கண்ணு. அது பேய் கண்ணு மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. பேய் கண்ணு, ஒரு மிருக கண்ணு மாரி. அந்த மாரி தான் அவன் ஆட் வச்சிருக்கான். ஏன்னே தெரியல. தெரியல. ம். ஆனா, அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுது. ஆனா, இதில வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணையில அவர் என்ன சொன்னாருன்னா, அவரு இதில பெரிய ரிசர்ச் பண்ணல. பட் ஸ்டில் அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கையில, நமக்குள்ள இருக்கிற ஒரு நர்வ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகி, அந்த சிக்னல வந்து ட்ரிகர் பண்ணும். ஓகே. அப்படின்னு அவன் சொன்னாப்படி. ஏன்னா, ரொம்ப ஸ்ட்ராங் தான் அந்த டம்ளர். ம். ம். ஒத்த கையில இல்ல, ஒத்த விரல்ல ஒத்த கையில உடைக்க உடைக்க முடியாதுங்க. முடியாது. ஒரு 2 கையில உடைக்கணும், இல்ல ஓங்கி ஏதாவது குத்தணும். ம். ஆனா, அது நல்லா கொதிக்குது. கொதிச்சாலும் அது அது வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையிற மாரி இல்ல அது. கரெக்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, டேபிளுக்கும் அதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1 அடி தான். 1 ம். அடி கூட இல்ல. சுமார் 1/2 அடி என்னமோ தான் இருக்குது. அது எப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டம் இருக்கிற பிளேஸ் அந்த டம்ளர்ல இருக்க பாட்டம் பிளேஸ் ரொம்ப ஹார்டா ஹார்டான இருக்கும். இடம். ம். அதுவுமே சுக்கு நூறா போகுது. ஓகே. ஸோ, இப்போ உங்களுடைய பாடி வந்து அதுக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல ரியாக்ட் ஆயிருக்கு. அத பார்த்து அந்த சப்கான்ஷியஸ் வந்து பயந்திருக்கு, இல்ல ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இல்ல என் ஃப்ரெண்டு சொன்ன மாரி ஒரு ட்ரிகர வந்து குடுக்குது ஒரு நர்வ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுவுமே சப்கான்ஷியஸோட பண்ற வேல தான். ஆனா இதெல்லாம் வந்து ஒரு படம் பார்க்குற மாரி பார்த்துட்டு இருக்கேன் நான். ம். அந்த படம் பார்த்த நானுமே படம் பார்த்து வெளிய இருந்து நானும் பார்த்துருக்கேன். என்னையும் நான் பார்க்குறேன். என்ன வித்தியாசமா இருக்கு. ஓகே. நான் சொல்லி இது நடக்கலையே. யாருக்கோ நடக்குது அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். ஏன்னா அது வந்து அந்த இடத்துல சப்கான்ஷியஸ் ரியாக்ட் பண்ணுது. ம். நான் ஏன் இவ்வளோ தூரம் வந்து இப்பயும் வந்து அத பேசுறேன்னா, பயங்கரமா ரிஜிஸ்டர் பண்ணுது அந்த சப்கான்ஷியஸ். இந்த மாரி பாரு அப்படின்னு. ஏன்னா, இப்போ மேபி ஒரு சில நேரம் நானே அப்படிதான். இன்னொருத்தங்கள சாக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பேய் படம் பார்த்தேன்னு வச்சுக்கங்களேன். ஐ அவாய்ட் ஆல் த பேய் படம். ஆ, ஆ, ஆ. காரணம் என்னன்னு ஒரு வாரம் அது நம்ம கூடயே சுத்திட்டே இருக்கும். ம். இது ஒரு பெரிய ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு வேலை அது. அதனால நான் சுத்தமாவே பார்க்க மாட்டேன். என் ஃப்ரெண்டுக்கும் இப்படிதான். ஆனா, இந்த நெகட்டிவ் இம்போசிஷன் மேல அவனுக்கு ஆர்வம் ஜாஸ்தி. ம், ம், ம். அதுக்காகனே வேணுக்குன்னு பேய் படத்த பார்த்துட்டு ஒரு வாரம் பயந்துகிட்டு இருப்பான். ம். அதில அவன் என்ன சொன்னான் ஒரு தடவ பேய் படம் பார்த்துட்டு, "அண்ணா நானு கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குண்ணா, அந்த ட்ராவர் இப்படி உள்ள இழுக்கும்போது, அங்க யாரோ உட்காந்துட்டே இருக்கிற மாரி இருக்குண்ணா." இருக்குமா? "டேய் ஏன்டா இப்படி பண்றன்னு?" அது ஒண்ணு. இன்னொருத்தன் அவங்க வீட்டுக்கு நாங்க அடிக்கடி போவோம். "டேய் அங்க பாரு உனக்கு ஏதாவது தெரியுதாடா நித்லா?" அப்படின்னா. "தெரியலடா ஏன்?" "நேத்து ராத்திரி அங்க தான்டா ஒண்ணு உட்காந்துருந்ததுண்ணே." "ஏன்டா உன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா சொல்லிரு வரலன்னு." "இல்லடா பேய் படம் பார்த்துட்டு இருந்தேன். அதில அப்படித்தான் இருந்தது. ராத்திரி பூரா பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுவும் அங்க உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன்." அப்போ மென்டலா வந்து இயற்கையாவே ஒவ்வொரு மனுஷங்கனால வந்து ஒரு இமேஜ வந்து கிரியேட் பண்ண முடியுது. கிரியேட் பண்ணவும் முடியுங்க. சில சோல் வந்து நம்ம பார்க்கலாங்க. கரெக்ட். நம்ம அந்த லெவலுக்கு போயிட்டு ஆக்சுவலாவே பேய் படம் பார்க்கையில சூப்பரா ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு நீங்க போவீங்க. ஓகே.
என்ன நான் அதெல்லாம் ஏன் சொல்லலைன்னா, அது நெகட்டிவான விஷயமா இருக்கு. அது ஒரு நம்ம சப்கான்ஷியஸ்க்கு வந்து நெகட்டிவ், பாசிட்டிவ்லாம் பெருசா தெரியாதுங்க. ஆமா, ஆமா. ம். புரியுதுங்களா? இப்போ வந்து தியானமே அதிகமான பேர் எங்க பண்றாங்க? காட்டுக்குள்ள, குகைக்குள்ள, குளிர் அடிக்கிற இடத்துல, இருட்டா இருக்கிற இடத்துல. ஏன் கேட்டீங்கன்னா, அங்க தான் உங்களுக்கு வந்து சத்தம் இருக்காது, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆழ்மனம் ரொம்ப டீப்பா போகும். போகும். ம். என்ன அதனால தான் அங்க இருக்கு. ஆனா நமக்கெல்லாம் வந்து கார் சத்தம் இருக்கணும், ரோடு சத்தம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அப்பதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். நைட் தூங்கையிலயும் சத்தம் கேட்கணும், வெளிச்சம் இருக்கணும். அவங்களுக்கு அப்படி கிடையாது. கரெக்ட். ஆனாலுமே எப்படி கேட்டீங்கன்னா, உங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டார்க்கா இருக்கோ, சத்தம் கம்மியா இருக்குதோ, அப்பதான் நீங்க வந்து ரொம்ப டீப்பாவும், டென்ஸாவும் வந்து ஆழ்மனத்துக்குள்ள போக முடியும். ம். அப்போ பேய் படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப இறுக்கமா இருக்கும் கரெக்ட். மனசு. கரெக்ட். உத்து அதவே பார்த்து என்ன ஆக போகுதோ, ம். விசுக்குன்னு ஏதாவது தபக்குன்னு இப்படின்னு ஒரு துடி துடிப்போம். ஆமா. அதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஆல்ஃபா ஸ்டேட்ல தான் இருக்குங்க. ஸோ, அதனால தான் வந்து அந்த இமேஜ் வந்து திரும்ப திரும்ப புத்தி ரீகிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அதுலேருந்து வெளிய வர்ற ஆல்ஃபா வரைக்கும் ஆள் மனசுக்கு அது புடிச்சு போச்சு. கரெக்ட். அதனால தான் அவங்க திரும்ப திரும்ப போய் அந்த ஒரு எக்ஸ்டசி இருக்கு அதுல. அதுல இருக்கு. ஆமா, உண்மதான். அதனால தான் அத போய் பார்க்குறாங்க திரும்ப திரும்ப. சில பேர் வந்து அந்த எக்ஸ்டசி வந்துறக்கூடாது, என்னால முடியலன்னு சொல்லி அத அவாய்ட் பண்றாங்க. கரெக்ட். கரெக்ட். அது வந்து ஒரு வகையான பெயின் தான். அது ஒரு போதை தான் அப்படின்னு சொல்லி சில பேர் அவாய்ட் பண்றாங்க. சில பேர் அது போதை வேணும்னு சொல்லி அதனால தான் அத நான் சொல்லல. புரியுதுங்களா? ஸோ அந்த மாரி நீங்க குகைக்குள்ள போய் தியானம் பண்றதும் ரொம்ப ரொம்ப சிறந்தது தான். ஆனா நம்மளோட வாழ்க்கை முறைக்கு அது தேவையா? தேவையா? கரெக்ட். ஏன்னா இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அந்த புக்கு படிச்சுட்டு இருக்கும் பொழுது, அதுல வந்து இந்த இவரு யோகானந்தர் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு இடத்துக்கு போவார். அவங்க அப்பா சொல்லி ஒருத்தர பார்க்க போவார். அப்படிதான் நெனைக்கிறேன். ஆமா. ஒரு இடத்துக்கு பார்க்க போவார். அப்போ ஒரு அ ஒரு ஒரு சாமியார் மாதிரி இப்போ சாமியார் மாதிரி இருக்கக்கூடியவரு ம். 11:30க்கு அலாரம் வச்சிருப்பேங்க சார். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அந்த சாமியார் மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தரு. அவரு வந்து அவங்க அப்பா கூட ரயில்வேஸ்ல வொர்க் பண்ணிட்டு, இப்போ வந்து முழு நேரம் அவரு ஒரு சன்னியாசியாவே ஆயிருப்பாரு. அவரு என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு நான் வந்து வேலை பளுவெல்லாம் காலையிலேருந்து இருக்கும். நான் ஒரு நார்மல் ஒரு சின்ன லெவல் இதா தான் இருந்தேன். ஸோ வேலை பளுவு இருக்கும். ராத்திரி நேரம் வந்து நான் வந்து தியானம் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் முழு ராத்திரி என்னால தியானம் பண்ண முடியல. ஆ ராத்திரியிலேருந்து பாதி ராத்திரி வரைக்கும் தியானம் பண்ணுவேன். பின்ன வந்து அடுத்த கொஞ்ச நேரம் தூங்கிட்டு, அப்புறம் அடுத்த நாள் வேலைக்காக இது பண்ணிருவேன். இப்ப நீங்க சொல்றது வந்து, இதே போல இந்த ராத்திரி நேரம்னு சொல்லிட்டு சொன்னது, எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்மளுடைய நண்பர் அவரு. அவரு சொல்ல பார்க்கும்பொழுது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துருவேங்க. அவங்க வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துருவேங்க. வந்துட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சு, நம்ம மனைவி, மக்கள் எல்லாம் தூங்கிருவாங்க. நான் எவ்வளவு நேரம் முடியுதோ, அவ்வளவு நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி நான் பேசாம அமைதியா ஆழ்ந்த நல்ல தியானத்தில உட்காந்துட்டேன். அவரு பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு இது வேணும்னு கேட்டா, அதுக்கு அடுத்து சில நேரத்திலிருந்து சில நாட்களுக்குள்ளாக இம்மீடியட்டா அவருக்கு கிடைச்சிரும். கிடைச்சிரும். அவரு ஸ்ட்ரெஸ்ஸே பண்ணிக்கவே மாட்டாரு. ம், ம். அது கிடைச்சிருச்சுங்க அப்படின்னு போயிட்டே இருப்பாரு அவரு பாட்டுக்கு. அது நடக்குது. ஸோ இந்த நைட்டு டைம் வந்து அந்த தூங்குறக்கு பதிலாக எவ்வளவு நேரம் முடியுதோ, அவ்வளோ நேரம் அந்த தியானத்தில உட்காரக்கூடியவர்களுக்கு இந்த ரிசல்ட் வேகமா கிடைக்குதுன்னா, அந்த நூல் வாயிலாகவும், இப்ப நம்மளுடைய நேர் வாயிலாகவும் இது வந்து சொல்றாங்க. சொல்லி நான் அது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா இருக்கு. இப்ப நீங்க சொல்றதும் அதுதான். ஏன்னா ராத்திரி நேரம் எல்லா விதமான சுற்றுச்சூழல் சத்தம் குறைஞ்சிருக்கும். இயற்கையாகவே அங்க இருட்டு இருக்கு. ஸோ இத நம்மளுடைய அட்வான்டேஜ்க்கு நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லைங்களா? அதாவது என்னன்னாங்க, நீங்க ஆக்டிவா இருக்கிறப்போ, ஆக்டிவா இருந்து தூங்க போற அந்த டிரான்சிஷன் பீரியட் 2த்துக்கு நடுவுல இருக்கிற நேரத்தில வந்து என்னன்னா, மெலட்டோனின் வந்து சுரக்கும். எஸ். நம்ம தலையில வந்து அது சுரக்கும். அதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து பிரெயினுக்கு வந்து அந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். அந்த டிரான்சிஷன் பீரியட்ல மட்டும் ஆல்ஃபாக்கு கொண்டு போகும். அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ட்ரீமுக்கு, ஸ்லீப் சைக்கிளுக்கு கொண்டு போயிரும் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ நம்ம கரெக்ட்டா அந்த ஸ்டேட்ல நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணோம்னா, நிச்சயமா நடந்துரும். நடந்துரும். ம். ஆனா அந்த ஸ்டேட்ல வந்து என்னன்னா, ஒரு சைடு புஷ் பண்ணும். என்னன்னா தூங்கு. தூங்குன்னு சொல்லும். இன்னொரு சைடு வந்து ஒண்ணா முழிச்சிருன்னு சொல்லும். கரெக்ட். 2த்துக்கு நடு. ம். ம். 2த்துக்கு நடுநிலை தான் வந்து அந்த டைம் வந்து நம்ம பிரீத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல தான் இருக்கும். ம். இந்த இதுலயும் வடதுலயும் இருக்காது, தென்கிளையிலயும் இருக்காது. 2த்துக்கும் பேரலலா ஒரே மாரி இருக்கும். ம். ம்.
மேபி கொஞ்சம் ஏத்த குறைச்சல் இருக்கலாம் இருக்கலாம். ஒழிய, ஆனா 2த்துலயுமே பிரீத் வரும் அந்த ம். நேரத்துல. அந்த டைம்ல வந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். அதே மாரி எந்திரிக்கிற டயத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் இருக்கும். ஓகே. தியானத்துல பண்றப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் தூக்கம் வர மாரி இருக்கும். ஒண்ணா தியானத்துல தூக்கம் வரும். இல்லைன்னா வந்து தியானமே இருக்காது. அப்படிங்கிறது தான் நெறைய பேத்துக்கு இருக்கு. ஆனா தியானம் முடிச்சுட்டு வெளிய வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆக்டிவா ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. அதுக்குள்ள அத பிரேக் பண்ணிட்டு வருவாங்க. அப்படிதான் நான் நெறைய இடத்துல வந்து ரெக்கார்ட் பண்ணி நெறைய பேத்துக்கிட்ட கேட்டேன். ஓகே. அப்புட்னா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தியானம் பண்ணையில வந்து 1 மணி நேரம் ஏன் எடுத்துக்கணும்னா, அதுல வந்து 30 நிமிஷம், 40 நிமிஷம் சும்மா நம்மள வந்து எம்ப்டி பண்ணிக்கிற விஷயம். கரெக்ட். கடைசி ஒரு 10 நிமிஷம் தான் தியானம் பண்ணுவீங்க. ம். கடைசி 10 நிமிஷம் வந்து நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ம். இல்லைன்னா உன்னியும் வந்து என்னன்னா, நீங்க கோயிலுக்கெல்லாம் போறீங்க. சர்ச்சுக்கு போனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, எங்க மாஸ்க்குக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, மூச்ச நல்லா வந்து எக்ஸேல் பண்ணிட்டே இருந்தீங்கனாலோ, இல்ல மூச்ச நல்லா கண்ட்ரோல் பண்றதுக்கு பழகினீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா ஆல்ஃபா ஸ்டேட் போகும். ம். அப்ப வந்து உங்க கான்ஷியஸும், சூப்பர் கான்ஷியஸும் அதாவது அந்த இறைநிலையும் சேர்ந்து இருக்கிற நேரத்தில உங்களோட விஷஸ சொன்னீங்கன்னா, அது நடக்கறக்கு சாத்தியக்கூறு அதிகம். கரெக்ட். கரெக்ட். எப்பவுமே வந்து கண்ண மூடி போய் நீங்க வேற ஏதோ வீடியோலாம் கூட பார்த்தேன். இந்த ஆரத்தி காட்டுறது, பெல் அடிக்கிறது. பெல் அடிக்கிற நேரத்த அந்த ஒரு நொடியில நீங்க ஆல்ஃபாக்கு போவீங்க. அந்த பெல்லோட சவுண்ட் இருக்கு இல்லைங்களா? சவுண்டு. அதுல ஒரு நொடியில நீங்க ஆல்ஃபாக்கு போவீங்க. அப்புறம் அந்த கற்பூரம், ஊதுபத்தி அந்த வாசனையில நீங்க ஆல்ஃபாக்கு போவீங்க. ஆனா அது ரீட்டெயின் ஆகாது. உண்மை. நீங்க வாங்க வாங்கன்னு தான் சொல்றாங்க எல்லாரும். ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு வாங்க, கொஞ்சம் இருங்கன்னு. அங்க போய் கசகசன்னு பேசுறது, கூட்டத்துல நிக்கிறது. அதுல கோயில்ல ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு கார்னர்ல, ஏதோ ஒரு பிளேஸ்ல வந்து நீங்க போய் உட்கார்ந்துட்டு, நீங்க மெடிடேஷன் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ம். முக்கியமா கருவறையில பண்ணா நல்லா இருக்கும். ஆனா நடக்காது. ம். மிடில் பிளேஸ்ல பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனா பண்ண முடியாது. விடமாட்டாங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும், ஏதோ ஒரு அந்த என்விரான்மென்ட்ல ஏதோ ஒரு இடத்துல போயி, நல்லா மூச்ச வந்து இன்ஹேல், எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. அப்புறம் மூச்ச வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. ம். மூச்ச கண்ட்ரோல் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போகும். அதுக்கு டெக்னிக்கலாவும் சில பேரு வச்சிருப்பாங்க. அந்த அதெல்லாம் நீங்க YouTubeல வந்து அது என்ன பண்றது, ஏதுன்னு வந்து நீங்க படிச்சுக்கோங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, மேனிஃபெஸ்டேஷன்ல இருந்து தியானத்துக்கு போங்க. தியானத்துல இருந்து மேனிஃபெஸ்டேஷன் வாங்க. நீங்க எப்பவுமே எல்லாமே எல்லா நேரத்துலயுமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது ஒரு பண்ணிட்டு. பிராக்டிஸ்க்கு வந்துரும். கரெக்ட். நீங்க சொன்ன மாரி அன்னன்னைக்கு தேவைங்கிறது அந்தந்த நொடிக்கு தேவையானது அப்பப்பவே நிறைவேத்திக்கோங்க. ம். அப்புறம் குட் ஹேபிட் வந்து நெறைய விஷயம் வருங்க. நெறைய குட் ஹேபிட்ஸ் வந்து நமக்குள்ளேயே நம்ம மாற்றங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே. அதுவுமே நீங்க வந்து உணரணும். இப்படி நான் இருந்தேன், இப்படி இருக்கேன். ஏன்னா கோவத்த நீங்க பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. எதுக்காக கோவப்பட்டேன்? ஏன் பட்டேன்? எந்த சூழல்ல பண்ணேன்? அப்படிங்கிறது பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. அதெல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சுரும். ஏன்னா அது வந்து உங்க மனசுக்கு வலிக்கும். உண்மை. மனசுக்கு வலிச்சதுன்னா, அது வந்து அன்ஹெல்தி ஆயிரும். அது ரியாக்ட் வேற மாரி ரியாக்ட் பண்ணும். அதனால என்ன பண்ணும், அந்த மனசு அங்கருந்து "பச்ச கெளம்பு. நம்ம நமக்கு தேவையில்லாத வேல" அப்படின்னு சொல்லிட்டு அது கெளம்பிரும். ஸோ இந்த மாரியும் அது வந்து நீங்க பண்ணலாம். இன்னொன்னு வந்து என்னன்னா, ஃபாஸ்டிங் பத்தி போன தடவ சொன்னேன். ஆமா. அதாவது சாப்பிடுற விஷயத்த வந்து என்னன்னு வந்து சொன்னேன். ஃபாஸ்டிங் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ம். ஒரு 2 நேரம் தான் சாப்பிடுறோம். 3வது நேரம் நம்ம சாப்பிடல அப்படின்னா, நீங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ண வேண்டாம். ம். வாய கொப்பளிச்சாலே போதும். இது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும். "என்னடா சொல்ற?" அப்படின்னு. ஏன்னா எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. 2வது வந்து உங்களுக்கு நெறைய எனர்ஜி சோர்ஸ் வந்து சலைவால தான் இருக்கு. ம். நீங்க பிரஷ் பண்ணீங்கன்னா, அதோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து மாறிரும். அது வந்து போயிரும். அதே மாரி நீங்க ரொம்ப நாள் வந்து ஃபாஸ்டிங் இருக்கீங்க. அதாவது ரொம்ப நேரம் வந்து ஒரு 24 ஹவர்ஸ், 36 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னா, நீங்க வந்து குளிக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ம். குளிச்சீங்கன்னா அந்த எனர்ஜி போயிரும். போகும். ம். அதே சமயம் வந்து ஹெல்த்தும் வந்து கொஞ்சம் பாதிக்கும். இல்லையா? சரிதான். ஏன்னா சித்தர்கள் நூட்கள்ல 15 நாளுக்கு ஒரு முறை தான் அவர்கள் வந்து குளிக்க ஓகே. சொல்றாங்க. ம், ம், ம். மித்த நாள் முழுக்க அவர்களுக்கு ஒரே வேலை வந்து தியானத்துல இருப்பது மட்டும் தான். அந்த குளியலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ரொம்ப தேய்ச்சு அழுத்தி தேய்ச்சு அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. இருக்காது. ஒரு வகையான ஒரு ஒரு லேகியம் மாரி சொல்றாங்க. அந்த பொடி அ ம ஸ்நானத்திற்கு பொடியா அத மட்டும் தான் தேய்ச்சுக்கணும். அந்த சும்மா அந்த உடல்ல அப்படி அந்த தேய்ச்சுட்டு, ஓடுற தண்ணீல மூழ்கி எந்திரிப்பது மட்டும் தான். மித்தபடி எதையும் இதெல்லாம் பண்ணலாம் மாட்டாங்க. ஆனா, அவர்கள் மேல வந்து துர்க்கந்தம் அடிக்கவே அடிக்காது அப்படிங்கிறாங்க. இல்ல சிம்பிளாங்க. இப்ப நம்மள மாரி ஆளுங்க ஃபாஸ்டிங் இருக்கலான்னு இன்னைக்கு டிசைட் பண்ணிட்டோம். அகைன் நான் சொல்றது தான். வெஜ்ஜோ, நான்வெஜ்ஜோ அத விட்டுருங்க. ஃபாஸ்டிங் இருக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஒரு விபூதி எடுத்து நெத்தியில வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 24 ஹவர்ஸ்
36 ஹவர்ஸ். வேறு எந்த வாசனையும் எனக்கு இல்லை. விபூதி மட்டும்தான் வச்சுருக்கேன். ஊதுபத்தி இது எதுக்குமே நான் போல, வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் சாப்பிடல அப்படின்னு இருக்கேன். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமோ இல்லை 30 ஹவர்ஸ்க்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக அந்த விபூதி ஸ்மெல் அடிக்கும். ஆனால் விபூதி அழிஞ்சிருக்கும். ஓகே. விபூதி எப்படியும் அழிஞ்சிருமில்ல, அது 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வேர்த்துடுதுன்னா போயிடும். ஆனால் அந்த 24th ஹவர்லையும் 36 ஹவர்லையும் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக பரவி உடம்பு ஃபுல்லாக அந்த வாசம் அடிக்கும். ஓகே. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா உடம்பு சுத்தமாயிடுச்சு. இப்போ இதே நீங்கள் டெய்லி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேர்வை ஸ்மெல் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். எஸ். மசாலா பொருள்லாம் வேர்வை ஸ்மெல் எப்படி இருக்குங்க. கரெக்ட். ஆனால் நீங்கள் சாப்பிடல விபூதி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும். விபூதி வைக்கல, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது சொல்கிறியான்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாக கிடைக்கிற நறுமணம் வீசும் விஷயங்கள் ஏதாவது, பட்டை கிராம்புன்னுலாம் இருக்கு இல்லைங்களா, அது இல்லை வேறு ஏதாவது இயற்கையான விஷயங்கள் உங்கள் மதத்தில் எது என்ன இருக்குதோ அது. செயற்கையாக இல்லாத விஷயங்கள் இல்லாமல் இயற்கையாக கிடைக்கிற விஷயங்கள் ஏதாவது வந்து நெத்தியில் நீங்கள் வச்சுட்டு ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உடம்பு க்ளீனாக இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த வாசம் வந்து அதாவது கால் பாதத்தில் வாசம் அடிக்குங்க. ஓகே. என்னங்க அந்த மாதிரி வாசம் 36 ஹவர்ஸையும் தாண்டி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேர்க்கவே வேர்க்காது. அப்புறம் வந்து டயப்ரமேட்டிக் பிரீத்திங் வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது வயிற்றுல இருந்து நீங்கள் மூச்சு விடுறது. அப்படின்னா என்னென்ன, ஆல்ஃபாலேயே தான் இருப்பீங்க. இருப்போம். அப்போ ஆல்ஃபாலே இருக்கீங்கன்னா, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி நீங்கள் எப்பவுமே ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கூல் கையாக இருப்பீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் அதனால வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறதும் நல்லது, கம்மியாக சாப்பிட்றதும் நல்லது, இந்த மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதும் நல்லது. இது மாதிரி ரொட்டீனில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் விஷ் பண்ணுங்கள். யாரையும் போய் அதிகமாக திட்டாதீங்க, கோவப்படாதீங்க. ஏன்னா இது எல்லாத்துக்குமே மனசு ரியாக்ட் ஆகும். கரெக்ட். இன்டைரக்டாக வந்து உங்களையே தான் நீங்கள் கெடுத்துக்கிறீங்க. ஆனால் வந்து சூழல் அப்படி இருக்கிறது இல்லை, சொசைட்டி வந்து அப்படி விடுறதில்ல. நமக்கு நெருக்கமானவங்களே நம்மளை வந்து கோவப்படுத்துகிறாங்க. எனக்கு நடந்திருக்கு, உங்களுக்கு நடந்திருக்கும், எல்லாத்துக்கும் நடந்திருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, கொஞ்ச நாள் பேசாமல் இருங்க அவங்ககிட்ட. இல்லை பேசுறத கம்மி பண்ணிக்கலாம். ஒரே வீட்டுக்குள்ள இருந்து எப்படி பேசாமல் இருக்கு அப்படின்னா பேசாத. அவங்க ஏதோ பண்ணுறாங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, உனக்கு கோவம் வருதுன்னா அந்த கோவத்தை மட்டும் கம்மி பண்ணிக்கோ, அளவை கம்மி பண்ணிக்கோ. 3 மாதம் உனக்கு நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோ, அதனால அந்த அளவை கம்மி பண்ணிக்கோ. உடனே நீ பச்சை கிட்ட போய் பச்சை கோவம் வருது கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லிடுங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அது 3 மாதமோ எத்தனை எனக்கு தெரியாது, அதுக்கு தகுந்தாடி அது மாறும். இல்லைன்னா அவங்களே வருவாங்க, என்னங்க நீங்கள் இப்போல்லாம் திட்டுறதே இல்லைங்க ஏங்கன்னு கேட்பாங்க. ஏங்க உங்களுக்கு மனசு வலிக்குதா, சாரிங்கன்னு அவங்களே வந்து பணிஞ்சு வந்து பேசுவாங்க. அப்புறம் தொழில் செய்கிற இடத்துலையும் அந்த மாதிரி இருக்குதுன்னா அவங்களே வந்து உங்களை நேரில் வந்து, ஏங்க சார் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏன் இப்போல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க, நீங்கள் திட்டினாலும் பரவாயில்லைங்க ஏங்க அப்படின்னு பேசுவாங்க. ஸோ எல்லாமே மாறும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து சொல்கிறேன். இதனால் வந்து உங்களுக்கு ஆயில் வந்து அதிகமாகும், பயாலாஜிக்கல் கிளாக் வந்து வேறு மாதிரி மாறும், ஏஜ் ரிவர்சிங் வரும், ரொம்ப தெளிவு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வேலையே வந்து உங்களோட உடம்பை நல்லா பார்த்துக்கிறதும் உங்கள் மனசை பார்த்துக்கிறது தான். மீதி வேலைக்கு போகிறது இதெல்லாமே வந்து சூழல், அவ்வளோதான். இன்னொருத்தவங்களை திட்டுறதும் மீதி வேறு திட்டுறதும் நம்ம கேட்குறதும் ரியாக்ட் ஆகுறதும் நம்ம வேலை இல்லை. அதனால் அதை விட்டுருங்க. இன்னும் நல்ல ஹேபிட் வந்து என்னென்னா, மார்னிங் ஹவர்ஸ் வந்து வெயில் வர நேரத்தில் அந்த சூரியனை வந்து பார்க்க சொல்கிறேன், கேசிங். இளம் வெயிலை வந்து பாருங்கள், காலையும் சாயங்காலம் பார்க்கையில் அந்த பீனியல் கிளாண்டு வந்து நல்லா டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பண்ணலாம். என்னங்க அதே மாதிரி விட்டமின் டி கிடைக்கிற நேரம் இருக்குது. அதாவது அவங்கவுங்க ஊரில், இப்போ என்னோட ஊர் கோயம்புத்தூர், என்னோட ஊர் சென்னைனா, அந்த சென்னையில் என்னோட ஏரியாவில் விட்டமின் கிடைக்கிற நேரம்னு ஒன்று இருக்குது. அது அதிகாலை கிடையாது, 9:30 மணியாக இருக்கலாம், 10:30 மணியாகவும் இருக்கலாம். அதுக்குன்னே சில ஆப் இருக்குது, அதை வச்சுக்கோங்க. அவங்க உங்கள் லாட்டிடியூடு உங்கள் லாங்கிடியூடில் விட்டமின் டி கிடைக்கிற நேரம்னே அது தனியாக அலர்ட் வருது. ஓகே. அந்த நேரத்தில் போய் இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்கள் கண் பார்வை அதிகமாக டெவலப் ஆகும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஆரோக்கியத்தை டெவலப் பண்ணுறதையும் மனசை டெவலப் பண்ணுறதும் விஷயத்துக்கு நீங்கள் வந்து போயிருங்க. மேனிஃபெஸ்டேஷனுங்கிறப்ப தனியாக ஒன்று இருக்காது, அது நம்மளோட இயற்கையாகவே மாறி போகும். ஆமாம், அந்த மாதிரி போய்க்கோங்க. அப்படின்னா நீங்கள் இதை பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ சாப்பாடும் அதுக்கு தகுந்தாப்படி வந்து நல்ல சாப்பாடு வந்து நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க. சாப்பிட வேணாம்னு நான் சொல்லலை, சாப்பிடுங்க. மசாலா பொருட்களை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் வேர்வை ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக வந்து நியூட்ரிஷியனான ஃபுட் இருக்குது இல்லைங்களா, அயனு, விட்டமின்னு,
விட்டமின் டி, பொட்டாசியம், சோடியம் இது எதுக்குமே வந்து நறுமணமே கிடையாது. ஓகே. உங்களுக்கே தெரியும். ம். எல்லாத்துலயுமே துர்நாத்தம் தான் அடிக்கும். ம். உண்மைய சொல்லணும்னா நாற்றம் தான் அடிக்குமே ஒழிய, நறுமணமே கிடையாது. இந்த எந்த ஒரு நியூட்ரிஷனான ஃபுட்டுக்குமே கிடையாது. அத வந்து ஃப்ளேவர்ஃபுல்லா ஆக்கணும்னு சொல்லி தான் நம்ம வந்து என்னென்னமோலாம் போட்டு, மசாலா அரைச்சு ஊத்தி இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஆனா, அது என்ன பண்ணிருதுன்னா, அதோட தன்மையெல்லாம் குறைச்சிருது. அதோட சத்து வந்து குறைச்சிருது. அப்புறம் ஹீட் பண்றோம். எல்லாமே அரைவேக்காடா இருக்கணும். ஃப்ளேவர ஏத்தாதீங்க. ஆஸ் ம். இட் இஸ் நேச்சர வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கணும். அப்புறம் வந்து காஃபி வந்து குடிக்கலாம். ஆனா, பால் இல்லாத காஃபி. ஆ. ஏன்னா, இப்போ வந்து வந்து லோ பிபியா இருக்கிறவங்களுக்கு வந்து வெறும் காஃபி குடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த மெலட்டோன் சுரக்கிறது வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. வெறும் காஃபி சுகர் இல்லாம, பால் இல்லாம சூடா குடிச்சீங்கன்னா அது. ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு வந்து லெமன் டீ குடிக்க சொல்றாங்க. இல்லைன்னா வந்து வெறும் நார்மல் டீ மட்டும் குடிங்கன்னு சொல்றாங்க. இப்போ லெமன் டீயே வந்து எப்படின்னா, காஃபிய போட்டு லெமன புழிஞ்சு குடிக்கிறது எஃபெக்ட் கிடையாது. ஏன்னா, விட்டமின் சி வந்து சூடு பட்டாலே வேப்பர் ஆயிரும். காணாம போயிரும். ஓகே. நெல்லிக்காவும் அதே மாரி தான். ம். நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிடுறது, எதெல்லாம் விட்டமின் சி இருக்கோ, அதில எண்ணெய காய்ச்சி ஊத்துறது, ஒரு நொடியில காணாம போயிரும். ஓகே. அந்த எப்ப சாப்பிடுறீங்களோ, அந்த நேரத்தில தான் நீங்க லெமன் ஊத்திக்கணும். ஓகே. நெல்லிக்காவும் அப்படித்தான். அத போட்டு ஓகே ஊறுகாவா சாப்பிடுறது நல்லது தான். ஆனா வந்து அத எப்படி சாப்பிடணும்? அத போட்டு கொதிக்க வச்சு, வேக வச்சு, அதோட வேல்யூவே இருக்காது. இருக்காது. வெறும் சக்கைய தான் தின்னுட்டு இருப்போம். ஒரு ருசிக்காகன்னு சொல்லிட்டு. பட் நோ யூஸ் நோ அதுல. யூஸ். ம். அதனால எல்லா பொருளுமே நீங்க வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே சாப்பிடுறதுக்கு பாரு. வெண்டைக்காய் இருக்குன்னா, வெண்டைக்காய் நீங்க பச்சையாவே சாப்பிடலாம். சாப்பிடலாம். ம். அத போட்டு வணக்கி, ரோஸ்ட் பண்ணி, அத வந்து என்னன்னா, அந்த ஃப்ளேவர் வந்து மாறிரும். அதோட எசன்ஸ் ஃபுல்லா போயிரும். அந்த நியூட்ரிஷன் வேல்யூ ஃபுல்லா போயிரும். அதனால பெனிஃபிட்டே இல்ல. கரெக்ட். உங்க மைண்டும் டெவலப் ஆகாது. உங்க கட் ஹெல்த்தும் வராது. ஒண்ணுமே இருக்காது. ம். ஏன் சம்மந்தம் இல்லாம இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே இன்டர்லிங்க். ம். சரிங்களா? அதனால தான் நான் இதையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். கரெக்ட், கரெக்ட். அதனால அந்த மாரி சில நாள் பண்ண முடியும், சில நாள் பண்ண முடியல. ஏன்னா வீட்ல இருக்கிறவங்கள போய் நீ அரவேக்காடா காய்கறி செய்யின்னா செய்ய மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உன்னியும் பெஸ்ட் விஷயம் நீங்களே குக் பண்ணி பழகிக்கோங்க. ம். யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம். எனக்கு வேணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். நீங்களே ஒரு 4 வெஜிடபிள் வாங்கி நீங்களே கட் பண்ணி இது பண்ணுங்க. இல்ல நீங்களே நான்வெஜ் வாங்குறீங்கன்னா, நீங்களே அத கிளீன் பண்ணி, நீங்களே உங்களுக்கு ஏன்னா அவங்கள நம்ம மாறுன்னு சொல்றது கஷ்டம். அவங்கள செய்யின்னு சொல்றதும் கஷ்டம். அதுக்கு பதிலா நீங்க செஞ்சுக்கோங்க. ம். ஒரு நாள் அவங்களே வந்து நானும் சாப்பிட்டு பார்க்குறேன்னு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டோம். அதே மாரி சான்ஸ் கிடைச்சா நீங்க சொன்ன மாரியே ஓடுற தண்ணீல குளிங்க. ஏன்னா, அதில வந்து ஹைட்ரஜன் அதிகம். ஓகே. எப்பவுமே ஓடுற தண்ணீல கங்கால வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் வாட்டர் இருக்கு. ஹைட்ரஜன் வாட்டர் வந்து என்ன பண்ணும்னா, உங்க பயாலாஜிக்கல் செல்ஸ் எல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணும். அதோட தன்மை அதிகம். ம். அதனால தான் கங்கா தண்ணி குடுங்குறாங்க. ஓகே. இல்லைன்னா ஆழ்கடல்ல வந்து ஹைட்ரஜன் உள்ள வாட்டர் வந்து இருக்கு. ம். ஆனா ஆழ்கடல் தண்ணி குடிக்க முடியாது. ம். ஆனா அந்த அந்த ப்ளூ வேல் எல்லாம் இருக்கு இல்லைங்க, அது வந்து ஆழ்கடல்ல போய் அந்த நல்ல ஹைட்ரஜன் தண்ணி குடிக்கும். ம். அதனால தான் அது பெருசாவும், ஆரோக்கியமாவும் இருக்குது. ம். இப்போ ஓடுற தண்ணீல அந்த ஹைட்ரஜனோட வேல்யூ வந்து இருக்கு. ஆனா கம்மியா இருக்கு. ஓகே. அந்த தண்ணி அதே மாரி ஈஜிப்ட்ல சில இடத்துல வந்து ஹைட்ரஜன் வாட்டர் கிடைக்குது. இந்த மாரி ஸோ அதெல்லாம் எங்கெங்க இருக்கோ அதுக்கு தகுந்தாப்படி இப்போ கோயில்ல போய் வர்ற தண்ணி அந்த ஃபால்ஸ்லேருந்து அங்க போய் நம்ம இது காட்டுல எல்லாம் வருது. மிருகமெல்லாம் குடிச்சிருக்கோம். ஆமா. அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. அது வந்து இப்போ பாசம் புடிச்ச தண்ணிய எப்படி அது அந்த ஸ்பைருலா தான் அதுவும். ம். ஒண்ணும் கிடையாது. எல்லாமே நியூட்ரிஷன் தான். நம்ம உடம்பே இயற்கை சார்ந்ததா இருக்கிறனால, அதுக்கு ஒண்ணும் ரியாக்ட் பண்ணாது. தேங்கி இருக்கிற தண்ணீல தான் பிரச்சனை. ம். புடிச்சு வச்சிருக்க தண்ணீல தான் பிரச்சனை. அதனால நீங்க அதுல குளிங்க, அத குடிங்க. ஒண்ணும் தப்பில்ல. குளிக்கவே வேண்டான்னா, வேண்டாம் உட்டுருங்க. விட்டுருங்க. குறை மட்டும் சொல்லாதீங்க. அப்படி இருந்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. இந்த மாரி வாழ்க்கைய வந்து நம்ம அமைச்சுக்கணுங்க. ம். சரி, சின்ஸ் நீங்க இவ்வளோ தூரம் அந்த ஹெல்த்து, அதனோட சேர்ந்து வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு, மேனிஃபெஸ்டேஷன்லாம் சொன்னதுனால, இது ஒரு நேயர் கேட்ட கேள்வியே தான். இப்போ வந்து நெறைய இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப அதிகமா நம்ம யூஸ் பண்றோம். மொபைலு, லேப்டாப் கம்ப்யூட்டரோ, இல்ல டிவியோ இந்த மாரி எல்லாமே இருக்கு. இது மோசம் என்ன அப்படின்னு சொன்னா, நிலாவ பார்த்து சோறு ஊட்டுன நாள் போயும், க எலியும் பூனையும் பார்த்து ஓட்டுன நாள் போயும், இந்த மொபைல பாரு சோறு ஊட்டுறேன்னு சொல்லி, எதையோ ஒண்ணு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளும் மொபைல் இல்லாம அது இருக்கிறதே இல்ல. இப்போ நான் ஒரு ரிசர்ச்ல படிச்சேன். 5 வயசு வரைக்கும் குழந்தைக கையில வந்து இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன் குடுத்தா, அதனுடைய மூளை வளர்ச்சி முழுசுமே கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லக்கூடியத நான் ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். இப்போ ரிசர்ச் அத எடுத்து நெறைய பேர் பண்றாங்க.
இப்போ அந்த நேர் கேட்ட கேள்வி என்னன்னா, இப்ப எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட் தான்னு சொல்லும் பொழுது, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியலினுடைய சூழல் வந்து குழந்தை கையில மொபைல் எந்நேரமும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. எவ்வளோ பெரிய பாதிப்புல கொண்டு இன்னொருத்தப்போ வளர்ந்த நம்ம சப்கான்ஷியஸுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். அத திருப்பி ரீஆக்டிவேட் பண்றதுக்காக. நம்ம அப்பலையா நீங்க பேசும்பொழுது நீங்க சொன்னது, குழந்தைங்கிறதே சப்கான்ஷியஸாகவே தான் அது இருக்கு அப்படின்னு. இப்ப இந்த மொபைல் ஃபோன், இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன் எல்லாம் இந்த குழந்தையினுடைய ஆக்சுவல் தன்மைய கெடுத்துருதுங்களா? இப்ப வளர்ந்துனா அவங்க இன்னும் மோசமான ஒரு சூழலுக்கு தான் போவாங்க. அதாவது என்ன கன்டென்ட் பார்க்குறோன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. புரியுதுங்களா? இப்போ என்ன கன்டென்ட் எதுல பார்க்குறோம்? இப்போ யூடியூப் வந்து லேப்டாப்லேயும் வருது, ஃபோன்லேயும் வருது, டிவிலேயும் வருது. எஸ். இப்போ நீங்க வந்து இது அதே மாரி நெறைய யூடியூப் கார்ட்டூன்ஸ் இதெல்லாம் வந்து வருது. நெறைய கிரியேட்டிவா வருது. அந்த கிரியேட்டிவா இருக்கிறத நீங்க பார்க்க வைக்கலாம். ஓகே. அப்புறம் சின்ன ஸ்க்ரீன்ல பார்க்குற பதிலா டிவில பாருன்னு சொல்லலாம். ஓகே. இது 2 வகை இருக்கு. இதை அவாய்ட் பண்ண முடியாது. அதனால நான் இத சொல்றேன். ம். 3வது வந்து என்னன்னா, நீங்க வந்து சர்க்கஸ் கூட்டிட்டு போங்க. ம். ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ம். சர்க்கஸ் இப்ப இல்ல. ம். ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ம். நம்ம ஊர்ல இல்லாத ஃபாரஸ்ட் இல்ல. ம். பீச்சுக்கு கூட்டிட்டு போங்க. ம். ஆனா பீச்ல போய் உங்களுக்கு டைம் இல்ல. அப்படி அதுக்காக நீங்க தேடுற எக்ஸ்கியூஸ் தான் இது. கரெக்ட். என்ன அப்ப வீட்ல தானே நான் சாப்பாடு ஊட்ட முடியும். வீட்ல தானே என்னன்னா, டிஃபன் கேரியர் எடுத்துட்டு போய் அங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. ம். அதாவது சின்ன குழந்தை வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைன்னா, வாரத்துக்கு ஒருக்காவோ 2 தடவையோ நீங்க இந்த மாரி வெளிய கூட்டிட்டு போயி, இதெல்லாம் காட்டணும், பண்ணணும். என் ஊர்ல வந்து இந்த வசதி இல்லைனாலும், அந்த ஊர்ல என்ன இருக்கு? ஆறு இருக்கா? அந்த ஆற போய் உட்கார்ந்து நீங்க காட்டுங்க. அந்த மண்ணு வீட கட்டி விளையாடுங்க. யாரு வேணான்னா? கரெக்ட். அதையெல்லாம் வுட்டு போட்டு, அதெல்லாம் வந்து ஹைஜீனிக் கிடையாது. கை அழுக்கு ஆயிருன்னு சொல்லி போட்டு, இங்க வந்து நீங்க ஃபோன குடுத்து பாரு, விளையாடு. அப்பதான் நீ சாப்பிடுறேன்னா, இங்க பாருங்க ஒரு குழந்தை சாப்பிடலைன்னு வச்சுக்கோங்களேன், வுட்டுருங்க. ம். பசிச்சாலும் அத சாப்பிட்டு தான் ஆகணும் கடைசியில. அதுக்கு போட்டு நீங்க துணிக்கணும்னு அவசியமே இல்ல. அது உங்களோட விஷயம் தான். அது இவ்வளோ சாப்பிட்டா தான் உடம்புல ஒட்டும். கரெக்ட். அப்பதான் உடம்பு வரும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. உண்மை, உண்மை. எங்க அம்மா இத சொல்லுவாங்க எப்பவுமே. ம். நீ ஒரு சட்டி சோத்த பெனஞ்சிட்டேங்கிறதுக்காக குழந்தைக்கு போட்டு துணிச்சுக்கிட்டே இருந்த அப்படின்னு சொன்னா, அது வந்து நோய்வாய் தான் பட்டுரும். அதுக்கு முதல்ல சாப்பாட குடுத்து பார்க்கணும். அது பசிக்குதுன்னா, அது வாய தொறந்து அது சாப்பிடும். வேண்டான்னா அது தலைய திருப்பும். இதெல்லாம் இண்டிகேஷன் நீ புரிஞ்சுக்கணும். அது புரியாம எடுத்து அப்பிக்கிட்டே இருந்தேன்னா, அது உடம்பு கெட்டு போயிரும் அந்த அதாவது குழந்தை. நீங்க ஒரு குழந்தைக்கு வந்து 4 நேரம், 5 நேரம் சாப்பாடு குடுக்குறீங்க. நீங்க ம். சொன்ன மாரி அதே கப்புல போட்டு ம். குடுப்பீங்க. சில நேரம் சாப்பிடுது, சாப்பிடலைன்னா விட்டுருங்க. விட்டுறணும். கரெக்ட். அப்புறம் வந்து ந இனிப்பு, உப்பு மட்டுமே தான் நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். காரத்த கம்மி பண்ணிருவோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. கூடாது. காரம் இருக்கணும், புளிப்பு இருக்கணும், கசப்பு இருக்கணும். ம். அப்பதான் வந்து இன்னும் கொஞ்சம் நெறைய ஃபுட்ட சாப்பிட ஆரம்பிக்கும். ம். இனிப்பு குடுத்தீங்கன்னா, அதோட அளவு இவ்வளோ தான். இவ்வளோ சாப்பிட்டா போதும்ன்னு அது ரெஜிஸ்டர் பண்ணிக்கும். ஏன்னா, இவ்வளோ இனிப்பு சாப்பிட முடியாது. கரெக்ட். சோறு அளவுக்கு இனிப்பு சாப்பிட முடியுமா? முடியாது. முடியாது. அப்ப என்ன பண்ணிக்கும்னா, அது ரெஜிஸ்டர் பண்ணிக்கும். ஸோ இனிப்போட அளவு இதுதான். இந்த அளவுக்கு உண்டான இனிப்பு நமக்கு கிடைச்சிருது. அப்ப இந்த அளவுக்கு சாப்பாடு சாப்பிட்டா போதும். இதுதான் அதோட அளவு போல இருக்குன்னு அது நெனச்சுக்கும். ம். அதே மாரி காரத்தையும் வச்சுக்கும். எப்படி? இவ்வளூண்டு சாப்பிட்டாலும் இப்படி காரம் அடிக்குது. அப்ப இவ்வளோ சாப்பிட்டா போதும், இல்ல சாப்பிடவே கூடாது. அப்படி நெனச்சுக்கும். நீங்க என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு குடுக்கணும். என்னங்க டிவிக்கு அதாவது ஃபோனுக்கு பதிலா டிவிய பாருன்னு சொல்லணும். நீங்க ஈவன் சினிமா தியேட்டருக்கு கூட கூட்டு போலாங்க குழந்தைய. நீங்க என்ன நெனச்சுட்டு இருக்கீங்கன்னா, நம்ம சினிமா தியேட்டருக்கு எப்புட்றா கை குழந்தைய கூட்டு போறது? அதை யாரையும் பார்க்கக்கூடாது, அழுகும். அந்த காலத்துலலாம் அப்படித்தான். அந்த பிக் ஸ்க்ரீன்ல பார்த்துமே அது டயர்ட் ஆயி தூங்கும். சில நேரம் பார்க்கும். அதுதான் நம்மளோட என்டர்டெயின்மென்ட்டு. நீங்க உங்களோட சோம்பேறித்தனத்துக்காக வேண்டி, நம்மளோட ஃப்ளெக்ஸிபிலிட்டிக்காக வேண்டி நம்ம அத பண்ணிட்டு இருந்தா நம்ம என்ன பண்றது? இல்லைன்னா நீங்க அது கூட சேர்ந்து விளையாடுங்க. அதுதான். இல்லைங்களா? அதுதான் ம். நமக்கு மொனையா இருக்குது. நம்ம குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நம்ம ரெடியா ஃபோன இல்ல. குடுத்தா தான் அவ சாப்பிடுறா, அவன் சாப்பிடுறான் அப்படின்னு சொல்லி நீங்களா வந்து அந்த லிமிட்டேஷன்க்குள்ள வந்துட்டீங்க. கரெக்ட். யாரோ ஒருத்தங்க இப்ப என் குழந்தைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோனும் பார்ப்பா, ஐ பே ஐபேடும் பார்ப்பா, டிவியும் பார்ப்பா. எல்லாமே நம்ம வீட்ல இந்த கல்ச்சர் தான். ம். எல்லாமே பார்ப்பா. வேண்டான்னா விட்டுட்டு, "அப்பா நீ விளையாட வா இப்பவே." அடுத்த பதில் அதான். ம். "வா விளையாடலாம், விளையாண்டோனே நம்ம தூங்கலாம். ம். சமைக்கிற விளையாட்டு விளையாடலாம்." நேத்து விளையாண்டேங்க நானு. ம். ம். சமைக்கிற விளையாட்டு நான் விளையாண்டேன் நானு. எதுவுமே இல்ல கையில. ம். எனக்கு தெரிஞ்ச விஷயம் பண்ணா, அதுவும் பண்ணுச்சு. ம். "அப்பா இந்த பொம்மை வந்து சாப்பிட்டா எப்படி சாப்பிடும்? இந்த பொம்மைய சமைச்சா எப்படி சமைக்கும்?" ம். அதுக்கு அது கிரியேட்டிவிட்டி. நமக்கும் கிரியேட்டிவிட்டி தான். நம்ம அத பண்ணி அத விளையாண்டு, "சரிப்பா தூங்கலாம்ப்பா." அவ்வளோதான் தூங்கியாச்சு அவ்வளோதான். முடிஞ்சது. இதெல்லாம் நம்ம பண்ணாம போய் நம்ம மொபைல் ஃபோன்ல நமக்கு குழந்தை வந்து கெடுது. அது அப்படிதான் பண்ணுதுன்னா, என்ன பரவால்ல சாப்பிடலைன்னா விட்டுருங்க. கரெக்ட். வேற எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. கார்ல மெனக்கெட்டு யார்கிட்ட கார் இல்லைங்க?
கூட்டுறல சொல்லுங்க பார்க்கலாம். மெனக்கெட்டு கூட்டிட்டு போங்க. வெளிய லைட்டு, காத்து இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகட்டும். தப்பு இல்ல. கருத்து போயிரும். ம்ஹ்ம். அப்புறம் துணி போத்தி வச்சுக்கணும் அப்படின்னு தண்ணீல படக்கூடாது. ஆமா. இன்னைக்கு அது ரொம்ப மோசமான ஒரு ட்ரெண்டா ம். இதாயிட்டு இருக்கு. அதெல்லாம் இப்ப சொல்றேன். இந்த 70, 80, 90ல பொறந்தவங்கலாம், இந்த வெளிய கத்திட்டு இருக்கானுங்க பாருங்க விளையாண்டுக்கிட்டு. ம், ம், அந்த பால் 10 தடவைக்கு மேல டிச்சுக்குள்ள விழுந்துரும். ம். அவன் ஒண்ணும் சங்கடமே படுறதில்ல. எடுப்பான் 4 தட்டு தட்டுவான். எங்கேயாவது இருந்தா கழுவிட்டு அவன் பாட்டுக்கு விளையாண்டுட்டே தான் இருக்கிறான். ஆமா. இதுதான் நாமளும் வாழ்ந்தோம். ஒரு நோய் வரல, ஒண்ணும் பண்ணல. எந்த பெருசா எதுவும் அது இதுவும் ஒண்ணும் பண்ணிக்கல. இன்னைக்கு பயங்கர கான்ஷியஸ்ங்கிற பேர்ல, அந்த தூசு படக்கூடாது, எதுவும் படக்கூடாது. காலுக்கு ஒரு இது ஷூ, கைக்கு ஒரு கிளவுஸு பூரா போத்திட்டு, அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தியே இல்லாம வளர்ந்துகிட்டு இருக்குது அப்படி. எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு இது பண்றாங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு எதிர்காலத்துல படப்போகுதுன்னு அர்த்தம். கஷ்டப்பட போகுதுன்னு அர்த்தம். கரெக்ட். இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பயாலஜிக்கலா நெறைய விஷயத்த டியூன் பண்ணணும். மென்டலா நெறைய விஷயம் டியூன் பண்ணணும். என்னைக்குமே நீங்க உங்க குழந்தையோட இருப்பீங்களா? இருக்க முடியாது. நாளைக்கு ஸ்கூலுன்னு ஒண்ணு சேர்ந்தாச்சுன்னா, அங்க 8 மணி நேரம் அவன் தனியா தான் இருக்கணும். அவன் வேற குழந்தைகளோட போராடி தான் ஆகணும் அது. கரெக்ட். என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அதனால தான் நம்ம சொல்றோம். அது ஒரு ஜீவன் அவ்வளோதான். உங்களோட ஜீவன் தான் அது. ரைட்டு. அதுக்கு வேண்டிய சில விஷயம்லாம் நீங்க பண்ணுங்க. அத தவிர ரொம்ப பொத்தி பொத்தி வளர்த்துறது, மூளை வளர்ச்சி கம்மியாயிருங்க. ம். ம். அந்த காலத்துல சொல்றத தீ சுடுன்னு சொன்னா கேட்காது. பட்டா தான் தெரியுங்கிறது தான். அதனால அது அவங்க பட்டா பட்டுட்டு போட்டும் அவ்வளோதான். ஆமா. இது ஒரு ஒரு 80ஸ்ல வந்த அது ஒரு ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் அந்த கலர் மூவி வந்துருது இல்லைங்களா? ம், அந்த ம். பீரியட். பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலர் ட்ரான்சிஷன் ஆன டைம்ல. அப்போ ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு பையன் போய் அந்த சாக்கெட்டுக்குள்ள வந்து ஒரு கம்பிய உட போவான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, தங்கம் இப்படி உடாத என்னன்னா, அவங்க அப்பா இப்படி நில்லு நில்லு. உட்றா உட்றா அப்படின்னு சொல்லுவாரு. அவன் டக்குன்னு விட்டோனே ஷாக் அடிச்சு கீழ விழுந்துருவான். விழுந்துருவான். அவங்க அம்மா நின்னுட்டே தான் இருப்பாங்க. ஒண்ணும் பேச மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க பயங்கரமா சீன் கிரியேட் பண்றாங்க. அவங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. சரி, சரி. இனி அவன் உடமாட்டான். இப்ப போய் அவன தூக்கு அப்படின்ருவாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. பண்ணாத, பண்ணாதேன்னு சொல்லியிருப்பாங்க. அவன் கேட்காம இந்த குழந்தை இது பண்ணும். ஒரு தடவ அவன் படட்டுமே! அப்ப அது அவனுக்கு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் அது. என்ன இவங்க ஜட்ஜ் பண்ணானுங்க அதுக்காகன்னு போய் வேக்கானம் பேசறதுக்கு இல்ல. அவங்களுக்கு நல்லா தெரியும். அது அந்த குழந்தைய பாதிக்காது. ஆனா, ஒரு லைட்டா ஏன் பண்ணாதேங்கிறதுக்கு உண்டானது. அதனால அந்த பேரண்ட் வெயிட் பண்ணுவாங்க ஆக்சுவலா. சொன்னா கேட்கலல்ல, இப்ப அனுபவி. இதுக்கப்புறம் அந்த குழந்தை அத பண்ணாது. பண்ணாது. ஆமா. எது தப்பு, எது ரைட்டுன்னு அதுக்கு தெரிஞ்சிரும். அதனால பண்ணாது. நம்ம சின்ன வயசுல இது கரண்ட் போன நாள்ல விளக்கோ, இல்ல கேண்டிலோ பத்த வச்சதுன்னு நெருப்புல விளையாண்டு சுட்டதுக்கப்புறம், இந்த நாள் வரைக்கும் நெருப்புனா சுடுதுன்னு தெரியுது. நம்ம பண்றதே இல்லையே! நம்ம ஆளுங்க பண்ணவே கூடாதுன்னு இப்படியெல்லாம் புடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமா. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள். இல்லைங்க. இன்னொன்னு சொல்லணும். நீங்க சொன்னதுக்காக சொல்றேன். நீங்க ஆக்சுவலா வந்து இந்த ஃபாரஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா? ம். ஃபாரஸ்ட் போங்கன்னு. நாங்க யூசுவலா போவோங்க. வி ஆர் மச் மோர் அடிக்டட் டூ இதெல்லாம். ஓகே. எங்க ஃபேமிலி யூசுவலா. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, டவரே இருக்காதுங்க. ம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டவர் இருக்காது. சம்டைம்ஸ் கரண்ட் வேற போயிரும். ம். ரொம்ப ஐசோலேட்டடா இருக்கும். ரொம்ப தனியா இருக்கும். சுத்திலுமே காடு தான். ஃபுல்லா கிரீன். கவர்மெண்ட்டோட காட்டேஜ் தான். ஒண்ணும் ம். பெருசா வசதி எதுவுமே இருக்காது. எந்த மிருகம் வேணா கத்தும். ம். அங்க வந்து நிக்கும். அங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன சமைச்சு சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குங்க. ஓகே. பயங்கரமான தூக்கம் வரும். ம். ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். ரெஜுவினேட் பண்ணி ரொம்ப இதா ரெஜுவினேட் பண்ணி வந்த மாரி எங்களுக்கு ஒரு ஃபீல். ரீசார்ஜ் பண்ணி வந்த மாரி அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். ம். குழந்தைய கூட்டு போய் அங்க எக்ஸ்போஸ் பண்ணுவோம். நைட் ஆனா பயங்கர சில்லுன்னு இருக்குங்க. ம். என்ன ஸ்பெஷல்ன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரூம்ல வந்து மானெல்லாம் ரூமுக்குள்ளேயே வரும். அந்த அளவுக்கு வரும். ஓகே. யானை வந்து இப்படி நிக்குங்க. ம். ஜன்னல் கிட்ட வந்து இப்படி நிக்கும். ஒருக்கா நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த ஜன்னலோட ஸ்க்ரீன இங்க உள்ள பக்கம் இருந்து இப்படி திறக்கிறேன். அந்த க்ரீச்ன்னு சவுண்ட் ஸ்க்ரீன்ல ம். உள் பக்கம் ம். கேட்குது. ஜன்னல் மூடி இருக்கு. கண்ணாடி போட்ட ஜன்னல். அந்த சத்தத்துக்கு இப்படி லைட்டா இப்படி திரும்பி பார்க்குது யானை. யானை. அந்த சத்தம் நமக்கே கேட்கல. கேட்கல. யானையோட காது ரொம்ப ஷார்ப்புன்னு நம்ம படிச்சிருப்போம். கரெக்ட். அது அங்க தாங்க தெரியுது எனக்கு. ம். அப்புறம் அது எவ்வளோ டிசிப்ளின் தெரியுங்களா? புல்ல எடுத்து அந்த புல்லு ஃபுல்லா மண்ணு. ம். அத இப்படி தட்டுது. ம். உதறுது. உன்னியும் சில யானை போய் அத போய் கழுவுது. ம். இப்ப நம்ம இதெல்லாம் தானே நம்ம வந்து கத்துக்கணும். அந்த குழந்தையும் அதெல்லாம் தானே பார்க்கணும். அதெல்லாம் தானே தெரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணாம, எதுவும் பண்ணாம ஒண்ணும் இல்ல. வீட்லயே நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு, தூங்குற நேரத்தில ஒரு 1 மணி நேரம், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒண்ணு வச்சு விளையாடலாம். ஏதோ ஒண்ணு பேசலாம். இல்ல கதை சொல்லலாம். நீங்க எதுக்குமே எக்யூப்டா இல்லாம, என் குழந்தை இப்படி இருக்குன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? உண்ம. ம்.
நம்ம தான் பழகணுங்க. அது நம்ம தான் பழக்கி விடணும். அதாவது முதல்ல சாப்பிடுறத கம்மி பண்ண விடுங்க. பாவம். ரொம்ப தப்பு அது. ஏன்னா அப்புறம் ஃபோன காட்டி ஊட்டுறது ரொம்ப ரொம்ப அது 2வது பெரிய தப்பு. ஃபோன்ல இருந்து நீங்க டிவிக்கு மாறுங்க. டிவிலே YouTubeல செலக்டடா ஒரு நல்ல பெஸ்ட் நீங்க நெட்ல தேடுனீங்கன்னா போதும். கிட்ஸ் பெஸ்ட் சேனல்னு ஏதோ ஒண்ணு தேடுங்க. கிரியேட்டிவ் சேனல்னு தேடுங்க. ஒரு 10 சேனல் ஏதோ அதே வரும். அதில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் YouTubeல ஆட் ஃப்ரீ போட்டு விட்டுக்கோங்க. ஏன்னா கண்ட கண்ட ஆடெல்லாம் வருது. கரெக்ட். குழந்தை பார்க்கறனால. போட்டு விட்டுருங்க. அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அத கிரியேட்டிவா பண்றதுனால, இதுவும் ஏதாவது கிரியேட்டிவா பண்றேன்னு பண்ணும். அது பண்ணிட்டு போட்டுமே. ம். அந்த மாரி வச்சுக்க வேண்டியதுதாங்க. சரிதான், சரிதான். பட் இது எல்லாமே வந்து ஆ யாராவது ஒருத்தருங்க கமெண்ட் பண்ணுவாங்கங்கிறதுக்காக நானே கேட்டுர்றேன் அந்த விஷயத்த. பட் இது எல்லாமே தான் வந்து பிற்காலத்தில ஏதோ ஒரு நான் வந்து என்னுடைய ஆழ் மனச தொலைச்சுட்டேன். நான் புதுசா ஒண்ணு மேனிஃபெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு புலம்பல் வராம, இப்ப குழந்தையிலிருந்தே அத வந்து அந்த சப்கான்ஷியஸோட ரெடி பண்ணி கொண்டு வர்றதுக்கு எல்லாம் தான் இந்த பிராக்டிஸ் எல்லாமே. இல்லைங்களா? பேரண்ட்ஸோட இதே வந்து அதான். வெறும் சாப்பாடு மட்டும் ஊட்டுறது மட்டும் ஓகே. இல்லாம, இது எல்லாத்துக்குமே அவங்கள இப்ப இப்ப வந்து ஆக்சுவலா சின்ன குழந்தைங்க நீங்க சொல்ற மாரி குழந்தைகளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வயசு, 5 வயசு குழந்தைக்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆழ்மனம் பயிற்சி எல்லாமே நெறைய இடத்துல குடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆர்ட் ஆஃப் லிவிங் இருக்கு. அவங்களும் பண்றாங்க. எல்லாமே ஃபீஸ் தான். காசு குடுத்தா தான் கிடைக்கும். கரெக்ட். டைமையும், மணியும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா தான் அது கிடைக்கும். இப்ப ஸ்கூலுக்கே போனா சும்மா யாரும் ஸ்கூல்ல சேர்த்துறதில்ல. ஏன்னா இல்லைன்னா நீங்க அது பெருசா நீங்க அலட்சியமா எடுத்துட்டு போயிருவீங்க. கஷ்டப்படுறவங்க கிட்ட காசு வாங்க வேண்டாம். வசதியா இருக்குன்னா நீ படிச்சு தான ஆகணும். இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? எப்படி படிப்ப? அதனால காசு குடுத்து தான் படிச்சாகணும். அத வேணா உங்களுக்கு வசதி இருந்தா நீங்க உங்க குழந்தைய போய் அதில சேர்த்துங்க. அவங்க பார்த்து கத்துக்கிட்டும். அதுவே வந்து நீ நல்லா படிக்க ஆரம்பிச்சுரும். ம். கொஸ்டின் பேப்பரு வந்து உங்களுக்கு கொஸ்டின் வர்றக்கு முன்னாடியே உங்க கொஸ்டின் இதான் கேட்க போறாங்கன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும். ம். அந்த அளவுக்கு புத்திசாலி ஆயிரும் அந்த குழந்தை. அப்புறம் நெறைய விஷயத்த ஃபேஸ் பண்றதுக்கு உண்டான பலங்களும் அதுக்கு பலமான ஒரு வந்துரும். அந்த மாரி நீங்க சின்ன வயசுல ட்ரெயின் பண்ணி ஏன்னா நெறைய விஷயத்துல எங்கேஜ்டா இருக்காது. ரொம்ப எம்ப்டியா தான் இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த மாரி பிரெயின் பேஸ்டு ட்ரெய்னிங் வந்து நீங்க நெறைய குடுங்க. ம். பிரெயினுக்கு தீனி போட்டாலே அது கரெக்ட்டா சாப்பிட ஆரம்பிச்சுரும். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு போக ஆரம்பிச்சுரும். பிரெயினுக்கு நீங்க ட்ரெய்னிங் குடுக்காம உட்டீங்கன்னா, எதுவுமே நடக்காது. இது அடல்ட்டுக்கும் சேர்ந்து தான் இல்லைங்க? நிச்சயமாங்க. நமக்கு ஆக்சுவலா சாப்பாடு பிரெயினுக்கு தான் தேவைங்க. உடம்புக்கு இல்ல. ம். நீங்க வந்து நெறைய பேர் YouTubeல இருக்காங்க. 10 நாள் சாப்பிடல, 20 நாள் சாப்பிடலன்னு. அவங்க வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் டூ நேச்சர் தான். ஏர், வாட்டர் அப்புறம் சன்லைட் தான். எப்படி அவங்க இருக்காங்க? ஆனா பிரெயின் வந்து அவங்களுக்கு நல்லா டெவலப் ஆகும். ம். நம்மனாலயும் இருக்க முடியும். நான் வந்து அத பண்ணுங்க நான் சொல்லல. 1 நாள், 1/2 நாள் இருங்க ஃபாஸ்டிங் போதும். அதுதான். சின்ன ஒண்ணு சின்னதா ஆரம்பம் ஆமா. பண்ணுங்க. அத விட முக்கியமான ஃபாஸ்டிங் மொபைல் ஃபாஸ்டிங் தான். இந்த சோசியல் ஆக்டிவிட்டி, சோசியல் மீடியாங்கிற ஒரு விஷயத்திலேயே சுத்தமா இல்லாம, ம். அப்படியே வெளிய வந்துருங்க. இல்லைன்னா உங்களுக்கு வசதி இருந்தா இன்னொரு மொபைல் ஃபோன் வெறும் அந்த நம்பர் ஆ. மொபைல் ஃபோன் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் வாங்கி வச்சுக்க வேண்டியதான் உன்னி. கரெக்ட், கரெக்ட். ஏன்னா நம்ம வந்து குழந்தைகளோட நம்ம பயங்கரமா டைவர்ட் ஆகுறோங்க. ஆகுறோம். அது ரொம்ப பெரிய பிரச்சனை அது. சரிதான். சார் ரொம்ப சந்தோஷம். நான் வந்து எனக்கு இருந்த ஒரு சில டவுட்ஸோட சேர்ந்து, ம். மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயத்தையும் நான் கேட்டுட்டேன் இன்னைக்கு. ஏன்னா போன தடவ வந்து நெறைய பேரு அந்த இத ஆர்வமா கேட்டிருந்தாங்க. ஸோ நான் பொறுமையா உட்காந்து அந்த கேள்விகள்லாம் எழுதி வச்சேன். சரி இதெல்லாம் அவங்க கேட்டாங்கள்ல, நான் திருப்பி கேட்கணும்னு சொல்லிட்டு. ஆ நான் கேட்டுட்டேன். நீங்க ரொம்ப போன தடவ அந்த மாஸ்டர் கிளாஸ் மாரி இருந்ததனுடைய ஆக்சுவலா ஒரு அட்வான்ஸ்லேருந்து ஒரு பேசிக் இப்போ கத்த மாரி இருக்கு. பட் இன்னும் தெளிவா இப்ப இத பார்த்துட்டு திருப்பியும் அந்த பழைய வீடியோ பார்த்தாங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவாவே புரியும். எஸ். ஒரு இது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு இமேஜினேஷன் அந்த எப்படி வந்து நம்ம சப்கான்ஷியஸ் கூட பேசணும் அண்ட் டைட்டில் வைக்கிறதுன்னு நீங்க சொன்னது வந்து இன்னும் தெளிவா அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ஸோ இட் இஸ் அ வெரி ப்ரொடக்டிவ் பாட்காஸ்ட் டைம். ஆம், வேற ஏதாவது ஃபைனலா நம்ம மக்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு பின்ன ஒரு நான் வந்து நெறைய கமெண்ட்ஸ் பார்த்தேங்க. நெறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். சில பேர் வந்து எப்படி இதெல்லாம் பண்றதுன்னு சில பேர் கேட்குறாங்க. நான் வந்து என்ன ஐடியா வச்சிருக்கேன்னா, நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேங்க. ஓகே, அதில வந்து சின்ன சின்ன கிளிப்பு ஓகே. என்னங்க, அ வீட்டோட விஷயம். இந்த மாரி சின்ன சின்ன அதெல்லாம் எப்படி வந்து நம்ம அண்டர்கோ பண்றது, எப்படி வந்து ஐ மீன் கோ த்ரூ பண்றது, எப்படி நம்ம வந்து அ அத வந்து ஃபேஸ் பண்றது, எப்படி டிடெக்ட் பண்றது, பிரெடிக்ட் பண்றது, இது எல்லாத்தையும் பத்தி நான் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். ஓகே. என்னங்க. நான் வந்து டெய்லிலாம் இருக்காது. ஏதோ ஒரு டைம் வந்து நான் பண்றேன்.
நான் ஆக்சுவலா இந்த தாட் எனக்கு கிடையாது. ம். இத்தன பேர் அந்த கேள்வி கேட்கறனால தான் நான் வந்து பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே. பட் உன்னியும் அத பண்ணல. ஓகே. உனக்கு அந்த ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இவங்கலாம் வந்து அதுல வந்து கொஸ்டின் வந்து பண்ணிக்கலாம். நீங்க கேட்கட்டும். அத பண்ணிட்டு என்கிட்ட சொன்னீங்கனாலுமே, நம்ம வந்து அத மக்களுக்கு அத டெலிகாஸ்ட் அது பண்ணலாம். மெம்பர்ஸ் ஒன்லி சப்ஸ்கிரைப்டு தான் நான் வந்து போடுவேன். ஓகே. ஏன்னா நெறையா இன்னொருத்தர் கமெண்ட்டும் போட்டாரு. நீங்க வந்து உங்க தமிழ் வந்து அந்த அளவுக்கு இதா இல்லைன்னு சொன்னாரு. அதையும் நான் பார்த்தேங்க. நான் வந்து தமிழ் லெக்சரர் கிடையாது. ம். என்னோட வேலையே வேற. ஆனா என்னோட எண்ணம் வந்து இதுல தான் நல்லா டெவலப் ஆகணும். உன்னி நான் பெருசா டெவலப் ஆகல. ஆகணும். நெறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இது மைண்ட் பேஸ்டு நெறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கோங்க. நெறைய எக்ஸ்பர்ட்ஸ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ரிலேட்டடா இருக்கிற விஷயங்கள் வந்து நான் YouTubeலயும் நான் போடுறேன். கண்டிப்பா. உங்களோட சப்போர்ட்னாலயும், கண்டிப்பா. மக்களோட சப்போர்ட்னாலயும் அது வரட்டும். என்னோட எண்ணம் வந்து இவங்க எல்லாத்துக்கும் ரீச் ஆகட்டும். யாருக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு ரீச் ஆகட்டும். நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா டெவலப் ஆகுங்க. கண்டிப்பா. அவ்வளோதான். கண்டிப்பாங்க சார். ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதுக்கு மேல எனக்கு எதுவும் இல்ல. அவ்வளோதாங்க. ரொம்ப சந்தோஷங்க சார். ம். உங்களோட இன்னைக்கு வொர்க் டைம்லயும் இவ்வளோ நேரம் பொறுமையா ஸ்பெண்ட் பண்ணி, ம். இவ்வளோ ரொம்ப பேசிக்லேருந்து நெறைய விஷயம் சொல்லிக் குடுத்துருக்கீங்க. அண்ட் நம்மளுடைய அந்த எண்ட் பார்ட் கம்ப்ளீட்டா அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய ஹெல்த்தை முதல்ல பாரு. இதிலிருந்து தான் அதுவும் குழந்தைக வரைக்கும். ஸோ இதிலிருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா டீட்டெயில்டா சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த இந்த பாட்காஸ்ட் முடிஞ்சுட்டு, இனி பின்னொரு நாள் வாய்ப்பு இருக்கும் பொழுது, மேபி இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது ஒரு டைவர்ட் பண்ணி கூட பேசுறதுக்குன்னா, அது எனக்கு ஆக்சுவலா இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இன்னைக்கு உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ ரொம்ப வெரி நன்றி. மச். வாழ்க வளமுடன். வாழ்க.